अर्चितुमक्षमः अज्ञानाद्यधिगृह्णाति विष्णोः निर्माल्यमेव च सप्तजन्म अर्जितात् पापात् मुच्यते न अत्र संशयः. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த துர்வாசரோட கதை தான் பார்த்துருக்கோம். துர்வாசர் தூக்கி இந்த யானைகிட்ட கொடுத்தார். யானை எங்கேயோ அந்த வாழையை வாங்கிட்டு ஒடிய போயிடுத்து. ஐராவதை வாங்கி போயிடுத்து இந்திரன் அம்பாடின்னு இருக்கான்னு. அப்போ ஐஸ்வர்யம் போகணும் எல்லாம் சபிக்கிறா இல்லையா, அந்த சாப்டர் பார்த்துட்ருக்கோம் நாங்கள். ஸோ ஹரேஹே அபக்தக. ஸோ இப்போ வந்து துர்வாசர் தான் பேசியிருக்காரு. ஹரேஹே அபக்தக, ஹரிகிட்ட யாருக்கு பக்தி இல்லையோ மனுஜக அப்படிப்பட்ட மனிதன் ஸ்வம்சா ரட்சித்தும் மற்றவங்க தன்னையே காப்பாற்றிக்க முடியாது. ஹரிட்ட பக்தி இல்லைன்னு தன்னைத்தானே காப்பாற்றிக்க கூட முடியாது. இந்திரா உன்னால் உன்னையும் கூட காப்பாற்றிக்க முடியாது. அஜ்ஞானாத் எதி கிருண்ணாதி விஷ்ணோஹோ நிர்மாலியமே வச்சா. ஸோ விஷ்ணுவோடைய மாலையை அஜ்ஞானம், அவனுக்கு அறிவில்லை. அது விஷ்ணுவோட மாலை எப்பேற்பட்ட உயர்ந்த மாலைங்கிற அறிவில்லை. அப்படி அஜ்ஞானத்தினால அவன் வந்து விஷ்ணுவுடைய நிர்மாலிய மாலை, நிர்மாலியமாக ராத்திரியில் முழுக்க பகவான் மேலே இருந்து நிர்மாலியமாக கிடச்ச மாலை அது துர்வாசர் கிடச்சிருக்கு, அதை கொண்டு கொடுத்தார். ஸோ அப்படிப்பட்ட நிர்மாலிய மாலையை எவன் ஒருத்தன் அதை வாங்கிக்கிறானோ சப்த ஜென்ம அர்ஜித பாபாத். ஸோ அவருக்கு அறிவில்லாமல் அந்த மாலை அவன் கையில் கிடச்சா கூட அது புண்ணியங்கிறார் அவர். சப்த ஜென்ம அர்ஜித பாப்பாத்து, 7 ஜென்மத்தில் பாபத்தை அவன் அடைந்திருந்தால் கூட முச்சதே நேத்திர சம்சேகா, அதுலேருந்து விடுபட்டுருவன். ஏன்னா அவன் கையில் விஷ்ணுவோட மாலை கிடச்சி கொடுத்தேன், எப்படியோ கிடச்சிருத்து. அவனுக்கு அதோட வேல்யூ தெரில, ஒன்றும் தெரில, இருந்தாலும் அது கையில் வந்துடுது அப்படின்னு வாங்கிட்டா கூட அவனுக்கு 7 ஜென்ம பாபம் போகும். இந்திரா ராதே கிருஷ்ணா. ஹரே அபக்தக மனுஜக संसरक्षितुम् अक्षमः अज्ञानाद्यधिगृह्णाति विष्णोर्निर्माल्यम् एव च सप्तजन्म अर्जितात् पापान् मुच्यते न अत्र संशयः. राधे कृष्ण. ज्ञात्वा भक्त्या च गृह्णाति विष्णोः नैवेद्यम् एव च कोटिजन्म अर्जितात् पापात् मुच्यते निश्चितं हरे. ஹரேன்னு இங்கே கூப்பிடுறார். இங்கே அட்ரஸிங், இங்கே ஹரின்னு கூப்பிடுறது இந்திரா. ஏன்னா இந்திரனுக்கும் ஹரின்னு பேருண்டு, பகவானுக்கும் ஹரின்னு பேருண்டு. இந்த இடத்துல ஹரே அப்படின்னு கூப்பிடும்போது ஹே இந்திரா தெரிஞ்சுக்கோ. ஞாத்வா பக்தியா, விஷ்ணுவோட மாலை இது, அப்பா எனக்கு என்ன புண்ணியம் இந்த மாலை என் கையில் வந்திருக்கு அப்படின்னு அறிந்து கொண்டு அதை பக்தியோடு அதை வாங்கிண்டா, அந்த மாலையை வாங்கிண்டா. விஷ்ணோஹோ நைவேத்தியமே வச்சா, அது நிவேத்தியம், விஷ்ணுவுக்கு சாத்தப்பட்ட மாலை அப்படின்னு அதை அறிந்து வாங்கினால் கோடி ஜென்ம அர்ஜித பாப்பாத்து, கோடி ஜென்மத்தில் பண்ணின பாபத்திலிருந்து அவன் விடுபடுவான். பாப்பாத்து முச்சியத்தே நிச்சிதம், நிச்சயமாக அவன் விடுபடுவான். ஹே ஹரே, ஹே இந்திரா தெரிஞ்சுக்கோ. ज्ञात्वा भक्ताच कोटिजन्म अर्जितात् पापान् मुच्यते निश्चितं हरे हरे. यस विष्णु लाइक विட்டுட்டு ज्ञात्वाच कोटिजन्म अर्जितात् पापान् मुच्यते निश्चितं हरे. அதோட என்னன்னு நினைக்கிறீங்க? ஓகே. यस्मात् संस्थापितं पुष्पं गर्वेण करिमस्तके तस्मात् युष्मान् परित्यज्य यातु लक्ष्मीः हरेः पदम्. ஸோ யஸ்மாத் சம்ஸ்தாபிதம் புஷ்பம், நீ என்ன பண்ணினாய், ஸ்தாபனம் பண்ண வச்ச அந்த பூவை கொண்டு நான் கொடுத்த பாரிஜாத மலரை. கர்வேண கரிமஸ்தகே, ரொம்ப கர்வம் உனக்கு, ஐஸ்வர்யம் மதம் உனக்கு, அதனால் நீ வந்து கரின யானை, யானையோட தலையில் மஸ்தகம், அதோட மஸ்தகத்தில் கொண்டு யானையோட தலையில் கொண்டு வச்ச நீ அந்த கர்வத்தினால. எப்படி அதில் எதனால் நீ வைத்தாயோ தஸ்மாத், ஆகவே யுஷ்மான் பரித்தஜ்ய, உன்னை விட்டு விட்டு. ஸோ யுஷ்மான உங்களை விட்டு விட்டு, லக்ஷ்மிஹி யாத்து ஹரேஹே பதம், ஐஸ்வர்யம் லக்ஷ்மி உங்கள்கிட்ட உட்காந்துருக்கா, அவள் நேராக இப்போ வைகுண்டத்துக்கே போயிருட்டான். இப்போ லக்ஷ்மியோட சரித்திரம் தான் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. இப்போ லக்ஷ்மி இங்கே சொர்க்கத்துலலாம் அழகாக வசிச்சுன்னு உட்காண்டிருந்தா, இவாளுக்கெல்லாம் ஐஸ்வர்யம் பண்ணிட்டு. இப்போ அவர் சபிச்சுட்டார், லக்ஷ்மி நேராக வைகுண்டத்துக்கே போயிடட்டும், இங்கே உங்களுக்கு ஐஸ்வர்யம் போய்விடட்டும் அப்படின்னு சபிச்சார். எஸ் नारायणस्य भक्तः अहं न विमेमि सुरात् विदेहे कालात् मृत्योः जरातश्च कान् अन्यान् गणयामि च किं करिष्यति ते तात कश्यपश्च प्रजापतिः बृहस्पतिः गुरुश्चैव निःसङ्गस्य च मे हरे.
ஸோ நாராயணசிய பக்தோகம் துர்வாசர் சொல்கிறார், எப்பா நான் நாராயணனோட பக்தனாக்கும், அதனால் ந பிமேமி, நான் யாருக்குனே பயப்பட மாட்டேன். சுராத் தேவர்கள், சுரர்களிடமிருந்து. சுரன்னு யார்? ஒரு இந்திரன். உன்னை போல் ஆள்கள்ட்டலாம் எனக்கு பயம்லாம் கிடையாதுப்பா. விதேகே, பிரம்மாட்ட பயம் கிடையாது. காலாத் மிருத்யோஹோ ஜராத். ஸோ இதெல்லாம் காலன், மிருத்யு, ஜரை, எதை கண்டு நான் பயப்பட மாட்டேன்ப்பா. எது வேணால் வந்துக்கிட்டோம், எதை கண்டு நான் ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா நான் நாராயணனோட பக்தன். கான் அந்யான் கணயாமிச்ச. அப்படி இருக்கும்போது மற்றவாளை பற்றி எனக்கு என்ன கவலை, யார் இவாள்கிட்டே எனக்கு பயம் கிடையாதுங்கும் போது மற்றவாளை எனக்கு என்ன ஒரு பொருட்டு. கணயாமின்னு நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன், மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. கிம் கரிஷ்யதி தே தாத்தா, ஹே அப்பா உனக்கு நீ என்ன பண்ணுவே? கஷ்யபஷ்ய பிரஜாபதி. உங்கள் அப்பா பிரஜாபதி கஷ்யபர்னு உனக்கு ரொம்ப இது வேண்டாம், திமிர் வேண்டாங்கிறார். கஷ்யபருக்கும் அதித்திக்கும் தானே தேவர்கள் பிறக்கிறா. தேவர்கள் எல்லாருமே கஷ்யபருக்கும் அதித்தியோட குழந்தைகள் ஆதித்யர்கள்னு பேர், காமனா அவளுக்கு பேரே. ஸோ அதனால் கஷ்யபருக்கு பிறந்தைங்கிற தைரியம் உனக்கு வேண்டாம், கஷ்யபத்துலேருந்து எனக்கு என்ன பயம் அப்படி கேட்குறாரு இவர். ஸோ தாத்தாங்கிறது இங்கே அப்பா. ஸோ தாத்தா உங்கள் அப்பா கஷ்யபஷ்ய பிரஜாபதிக்கு, பிரஜாபதி ஆகப்பட்ட கஷ்யபர் உங்கள் அப்பா எனக்கு என்ன பண்ண முடியும்? வாட் வில் ஹி டூ டு மீ அப்படி கேட்குறாரு அவர். பிரகஸ்பதிக்கு குருஷ்டேவ, பிரகஸ்பதி இருக்கட்டும் உன்னுடைய வாத்தியார், உன்னுடைய குரு, அந்த பிரகஸ்பதியை என்ன ஒன்றும் பண்ண முடியாது. குருவாகப்பட்ட பிரகஸ்பதிக்கிட்டே எனக்கு பயம் கிடையாது. நிஷங்கசிய வச்ச மேகரே, ஹே இந்திரா எனக்கு துளி கவலையோ பயமோ அவள்கிட்ட இல்லாத போது அவளால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. किं करिष्यति ते तात कष्टपश्य प्रजापतिः पुनर्बृहस्पतिर्गुरुश्चैव निष्टङ्कस्य च मे हरे इदं पुष्पं यस्य मूर्ध्नि तस्य एव पूजनः परम् इति श्रुत्वा महेन्द्रश्च धृत्वा स चरणं मुनेः उच्चैः रुरोद शोकार्तः तमुवाच वयाकुलः. ஸோ இதம் புஷ்பம் எஸ்ய மூர்தினி, இந்த பூவை எந்த இது யானையோட தலையில் நீ வச்சியோ தஸ்யேவ பூஜனம், எஸ்ய மூர்தினி தஸ்யேவ பூஜனம் பரம். ஓஹோ, யாருடைய அந்த யாருடைய தலையில் அதை வைக்கிறோமோ அதையே பூஜை பண்ணணுங்கிறார். ஏன்னா பகவானுடைய இது பூ வந்துடுது. ஸோ எந்த யாரோட தலையில் அந்த பகவானுடைய பூ வந்ததோ அவளையே பூஜிக்க தகுந்தவர்கள் அப்படிங்கிறார். தசேவ பூஜனை பரம், அவளே பூஜைக்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இது சுத்வா, இதை பார்த்த உடனே பயந்து போயிட்டான் இந்திரன். மகேந்திரஷ்ட திருத்வாச்ச சரணம் முனையை காலை பிடிச்சிட்டான். ஐயோ இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன் நான் சொல்லி பயம் வருது. ஸோ சரணம் முனேகே திருத்வா, முனியுடைய சரணங்களை பாதங்களை பிடித்து கொண்டு உச்சைஹீருரோத பயங்கரமாக அழறான். பயாக்குலக பயந்து போய் அழறான். சோகார்த்தக ரொம்ப சோகத்தால் பிடிக்கப்பட்டவனாக தம் உவாச்ச, அந்த துர்வாசரை பார்த்து இந்திரன் பேசுகிறான். நீங்க இப்ப சொல்றத வச்சு பார்த்தாக்கா இதம் புஷ்பம் யஸ்ய மூர்த்னி தத்யேவ பூஜனம் பரம் இது ஸ்ருத்வா மகேந்திரஸ்ய திருத்வா ச சரணம் முனேகே உச்சைருரோத சோகார்த்தக தம் உவாச்ச பயாகுலः. महेन्द्र उवाच दत्तः समुच्चः शावः मह्यं मायामहः प्रभो कृतां न याचे सम्पत्तिं किञ्चित् ज्ञानं च देहि मे ऐश्वर्यं विपदां बीजं ज्ञानप्रच्छन्नकारणं मुक्तिमार्गकुटारश्च भक्तेश्च व्यवदायकम्. ஸோ தத்தக மாயா அபகக ஷாபக மஹ்யம், மாயையை நீக்கிறது. நான் மாயையில் மோகத்தில் உட்காண்டிருந்தேன். அதாவது விஷ்ணுவுடைய மகிமை அறியாமல் அந்த பூவெல்லாம் எடுத்து யானை மேலே வைக்கிற அந்த மாதிரி ஒரு மோகத்தில் நான் ஆழ்ந்து போய் கடந்தேன். அப்படிப்பட்ட எனக்கு மஹ்யம் ஷாபக தத்தக, சாபத்தை கொடுத்தீர்கள், சாபம் கொடுக்கப்பட்டது எனக்கு. ஸோ மாயையை நீக்க வேண்டிய அந்த ஒரு சாபத்தை நீங்கள் கொடுத்து சம்உச்சிதக, எனக்கு தேவைதான், அது உச்சிதமான சாபம் தான் எனக்கு கொடுத்துருக்கேன் ஹே பிரபோ துர்வாசரே. சம்பத்திம் ந யாச்சே,
எனக்கு வந்து சம்பத்தி எல்லாம் வேண்டாம், எனக்கு இப்போ சம்பத்தெல்லாம் இப்போ இன்றைக்கி சம்பத்து உனக்கு போகட்டும்னு சொல்லிட்டு லட்சுமியை போயிட போகிறான்னு சாபம் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து எனக்கு சம்பத்தை திருப்பி கொடுங்கன்னு உங்கள்கிட்ட நான் கேட்கலை, அது நான் கேட்கலை. ஹிருதாம் சம்பத்தி, அபகரிக்கப்பட்ட சம்பத்தி எங்கிட்டிருந்து போயிடுது. இப்போ லட்சுமி போயிட்டானா சம்பத்தை கலைய போய் இருக்க போகிறது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட அபகரிக்கப்பட்ட சம்பத்தையை நான் திருப்பி தாங்கோன்னு நான் கேட்க போகிறது இல்லை. கிஞ்சித் ஞானம் ச தேகிமே, எனக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுங்கோ ஹே துர்வாசரே, எனக்கு கொஞ்சம் அறிவை கொடுங்கோ. ஐஸ்வர்யம் விபதாம் பீஜம், ஐஸ்வர்யங்கிறது தனம் இல்லையா, விபதாம் பீஜம், ஆபத்தில் அந்த ஆபத்து ஏற்படும் போது அந்த தனமாகப்பட்டது விபதாம் பீஜம், ஆபத்துகளுக்கு ஆபத்துகளை உண்டாக்கக்கூடிய வித்தாக இருக்கக்கூடியது ஐஸ்வர்யம்னுட்டார். ஸோ தனம் நிறைய இருந்தால் கர்வம் வருது, கர்வத்தினால பல பாவங்கள் செய்ய நேரிடுறது, அதனால ஆபத்துக்காகப்பட்ட விதையாக இந்த ஐஸ்வர்யம் இருக்கிறது. அந்த சம்பத்தை எனக்கு வேண்டாம். ஞான பிரச்சனை காரணம், அந்த தனம் இருந்தால் என்ன ஆகுது, ஞானம் இல்லாமல் போய்ட்டுருது, மோகத்தை அடைஞ்சு கர்வம் அடைஞ்சு ஞானம் பிரச்சனை மறைக்கிறது. நம்முடைய ஞானத்தை மறைக்கக்கூடிய காரணமாக இந்த ஐஸ்வர்யம் தனம் இருக்கிறது. முக்தி மார்க்க குட்டாரஷ, முக்தியை அடையக்கூடிய வழியில் ஒரு கோடாலி ஆட்டமாக இருக்குது. ஸோ முக்தி மார்க்கத்தை வெட்டி விட்டுருது, முக்தி மார்க்கத்துக்கே திருப்பி விடாது. நம்மளை ஒரு இந்த தனத்தோட இதில் போகத்தில் அனுபவிக்க தோணுமே தவிர முக்தி மார்க்கத்தை நோக்கி திரும்பவே முடியாது. இது முக்தி மார்க்கத்துக்கு ஒரு கோடாலி. பக்தேஷ வியவதாயகம், பக்திக்கு தடை, ஸோ இன்டர்வென்ஷன் அர்த்தம். பக்தேகேச்ச வியவதாயகம், ஸோ பக்திக்கு ஒரு தடையாக, ஒரு தடுக்கக்கூடியதாக இந்த தனம் இருக்கிறது. ஸோ அதனால சம்பத்தியும் ஹிருதாம் சம்பத்தியும் நான் யாச்சே ஞானம் தேகின்னு விட்டேன். சம்பத்தி வேண்டாம், ஞானத்தை கொடுங்கோ. மகேந்திர உவாச்ச தத்தக சமுச்சிதக ஷாபோ மஹ்யம் மாயா அபக பிரபோ ரிதாம் ந யாச்சே சம்பத்திம் கிஞ்சித் ஞானம் ச தேஹி மே ஐஸ்வர்யம் விபதாம் பீஜம் ஞானம் பிரச்சன்ன காரணம் முக்தி மார்க குடாரஷ பக்தேஷ வியவதாயகம். मुनिरुवाच जन्म मृत्यु जरा शोक रोग बीजासुरं परं सम्पत्ति तिमिर अन्धश्च मुक्तिमार्गं न पश्यति सम्पन्मत्तः विमूढश्च सुरामत्तः स एव च बान्धवैः वेष्टितः सः अपि बन्धुत्वेन एव हे हरे. हे हरे, हे इन्द्रा. முனி இப்போ சொல்கிறார், ஐஸ்வர்யம் அப்படி ஜென்மா மிருத்யு ஜரா சோகா, அதாவது ஐஸ்வர்யத்தை வந்து இந்த ஐஸ்வர்ய சம்பத்தி இருக்கே சம்பத்தி, ஸோ ஐஸ்வர்ய சம்பத்தி திமிர அந்தஷா. ஸோ ஐஸ்வர்யத்தினால ஏற்படக்கூடிய சம்பத்திங்கிற இருட்டு, திமிரம்னாலே இருட்டு. இப்போ திமிரன்னா கண்ணில் திமிர வந்துடுதுங்கிறால, கண்ணில் புற வந்துடுது, திமிர வந்துடுதுன்னா கேட்ராக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, மறைக்கிறது கண்ணை. அது மாதிரி சம்பத்திங்கிற அந்த இருளாகப்பட்டது, அந்த திரையாகப்பட்டது, அப்படிப்பட்ட குருடாகி, சம்பத்தினால குருடாகி, ஜென்மா மிருத்யு ஜரா சோகம், இதெல்லாமே நம்மளுக்கு வரக்கூடிய வியாதிகள் மாதிரி. ஜென்மம் பிறப்பு, மீண்டும் பிறக்கிறது, அப்புறம் இறக்கிறது, ஜரா வயதாகிறது, சோகம் ரோகம் உடம்புல ஏற்பட்ட வியாதி, இதுக்கு எல்லாமே பீஜமாக அது இந்த பாடிப்பட்ட ஒரு சம்பத்து இருக்கிறதுனால தான் எல்லாத்துக்கும் காரணமாயிடுது. அதுவே பீஜ அங்குரம் பரம், அதுவே தான் ஆதாரமாக இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை மதத்தினால இதெல்லாமே ஏற்படுறது. ஸோ அந்த முக்தி மார்க்கம் ந பசிதி, அதனால் குருடாகி அவனுக்கு முக்தி மார்க்கத்தை தேடவே மாட்டான். முக்திக்கு எப்படி போகிறதுங்கிறத சாதனையை அவன் பண்ணவே மாட்டான். ந பசிதி சம்பத் மத்தக, சம்பத்தினால மதம் பிடிச்சிருக்கக்கூடியவன் மத்தக. ஸோ அப்படி சம்பத்தினால மதம் ஏற்பட்டு அதனால் குருடனாகி, விமூடஷ மோகத்தை அடைந்தவன், சுராமத்தக ச ஏவச்சா. ஸோ அது மாதிரி கல் குடிச்ச மதம் பிடிச்சவன் போல அவனும் சுராபானம் பண்ணுறவனும், இந்த மாதிரி ஐஸ்வர்ய சம்பத்தினால் மதம் பிடிச்சவனும், பாந்தவைகி வேஷ்டிதக, எல்லா பந்துக்களும் தேடி வந்துடுவான். இப்போ இது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாருன்னா பார்ட்டி மாதிரி வச்சுடுவான், எல்லாரையும் கூப்பிட்டுடுவான். அது மாதிரி ஐஸ்வர்யம் இருந்தால் தானே ஒட்டின்னுடுவான் எல்லா பந்துக்களெல்லாம். ஸோ பாந்தவைகி வேஷ்டிதக, சுற்றி உட்காந்துடுவான், எல்லா பந்துக்களும் அவனை விட்டு போகவே மாட்டான். வேஷ்டிதக சக அப்படி பந்துத்வேன ஏவ அவனும் அந்த சம்பத்தினாலதே அந்த பந்துத்துவம் ஏற்பட காரணம் என்னன்னு பார்த்தா, அதோட ஆதாரம், அதோட பீஜம் என்னன்னு பார்த்தா, அதுவும் சம்பத்தில் இருக்கிறதுனால தான், பணம் இருக்கிறதுனால தான். ஹே ஹரே இந்திரா, தெரிஞ்சுக்கோ. முனிருவாச்ச ஜன்ம மிருத்யு ஜரா சோக ரோக பீஜாபுரம் பரம் சம்பத்தி திமிர அந்தஷ முக்தி மார்க்கம் ந பஷ்யதி சம்பத் மத்தஹ விமூடஷ்ச
सुरामत्तः स एव च पान्तवैकी वेष्टितः सः अपि मन्दुत्वेन एव हे हरे मदमुक्तश्च विषय अन्तश्च विह्वलः महाकामी राजसिकः सत्त्वमार्गं न पश्यति विविधः विषय अन्तश्च राजसः तामसः स्मृतः अशास्त्रज्ञः तामसश्च शास्त्रज्ञः राजसः स्मृतः அடுத்த ஸ்லோகத்தை வாசிச்சிடுங்க. शास्त्रं च द्विविधं मार्गं दर्शयेत् सुरपुङ्गव प्रवृत्तिबीजम् एकं च निवृत्तेः कारणं परम्. சம்பத்தி மதமத்தஷா சம்பத்து அப்படிப்பட்ட சொத்து எல்லாம் இருக்கு இல்லையா, பணம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால மதம் பிடிச்சு இருக்கக்கூடியவன். விஷய அந்தஷா எப்போதும் விஷய வாசனை, கண்ணு கண்டதே காட்சி கொண்டதே கோலன்ட்டு இருக்கக்கூடியவன், அப்படி விஷயத்தில் ஈடுபடக்கூடியவன், அதனால அந்த மயங்கி கண்ணு குருடாக இருக்கக்கூடியவன். விஹ்வலகன்னு ஒரேடியாக குழப்பம், அவனுக்கு வந்து எதுலேயுமே ஒரு திருப்தியே ஏற்படாது, அப்படி குழம்பி கிடக்கிறவன். மகாகாமி பயங்கர ஆசையுடையவன். ராஜசிகக ரஜசுபாவும் உடையவன். ஸோ அவனுக்கு எல்லாம் ரஜோகுணம் தான், எதை வச்சு என்னத்தை அடையலாம் அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு ஓடிட்டு இருக்கும். சத்துவ மார்க்கம் ந பஷ்யதி, அப்படி ரஜோகுணத்தோடு இருக்கக்கூடியவன் சத்துவமாகப்பட்ட அந்த முக்தி மார்க்கத்தை அவன் பார்க்கவே மாட்டான். விஷய அந்தஷ்ட த்விவிதக, இப்படி விஷய வாசனையில் போகிறா இல்லையா, இந்த விஷய வாசனை தேடி போகிறவாளே ரெண்டு விதமாக இருக்கா. ராஜசக தாமசக ஸ்மிருதக. ஸோ ரஜோகுணத்தோடு விஷயத்தை அனுபவிக்கக்கூடியவன், தாமச குணத்தோடு விஷயங்களை அனுபவிக்கக்கூடியவன், அப்படி ரெண்டு வித குணங்களுக்கு அடிப்படையில் ரெண்டு விதமாக இருக்கிறார்கள். சாஸ்திரஜ்ஞ தாமசச்ச. ஸோ சாஸ்திர ஞானமே இல்லாதவன் தாமச குணத்தோடு உடையவன்கிறார். ஸோ சாஸ்திரம் என்ன சொல்கிறதுங்கிறத பற்றி துளி கூட அறிய மாட்டவன் சாஸ்திரஜ, சாஸ்திரப்படி அனுபவிக்க மாட்டான். ரஜோகுணவன் அட்லீஸ்ட்டு சாஸ்திரஜக, சாஸ்திரம் சொல்கிறபடி அந்த மாதிரி போகங்களே அனுபவிப்பவன். ஸோ காமிகளில் ரெண்டு விதம். ஸோ எனக்கு வந்து சாஸ்திரம் அனுமதிக்கிறது, இந்த ஆசைப்படலான்னு சாஸ்திரம் ஓகே பண்ணுற அந்த இதை அனுபவிக்கக்கூடியவன் ரஜோகுணமுடைய அந்த ஒரு ஆசை உள்ளவன். சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அது சொல்கிற விஷயம் சொல்லாத விஷயம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பான், தமோ குணமுடையவன். அதுமாதிரி சாஸ்திரம் த்விவிதம் மார்க்கம் தர்ஷயேது, சாஸ்திரம் ரெண்டு வழியை காட்டுறது பாடுறான். இப்போ சாஸ்திரத்தை அறிந்தவன் ரஜோகுணத்தில் அந்த போகங்களை அனுபவிக்கிறான். அந்த சாஸ்திரம் ரெண்டு விதமானது, த்விவிதம் மார்க்கம் ரெண்டு வகையான வழிகளை காட்டுறது. சாஸ்திரம் ரெண்டு வழியை காட்டுறது. தர்ஷயேத்து சுரப்புங்கவ, சுரர்களில் சிறந்தவனே ஏ இந்திரா தெரிஞ்சுக்கோ. பிரவருத்தி பீஜம் ஏகம், பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் ரெண்டு மார்க்கம் தான் சாஸ்திரம் சொல்கிறது. பிரவருத்தி மார்க்கம்னா நான் முயன்று நான் அடைவேன். ஸோ நான் என்னோட கர்மம், நான் நல்ல கர்மத்தை பண்ணி, நான் அந்த ஆசையோட கர்மத்தெல்லாம் பண்ணி எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நிறைவேற்றிண்டு அப்படி நான் பகவானை எப்படி எந்த கர்மத்தை இது பண்ணி பகவான் அடையலான்னு பண்ணுவேன். அது பிரவருத்தி மார்க்கம். நிவர்த்தேகே பரம் நிவர்த்தேகே காரணம். இன்னொன்று வந்து நிவர்த்தி மார்க்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதாக சாஸ்திரம் சொல்கிறது. நிவர்த்தி மார்க்கம்னு என்னது, சரணாகதி, எனக்கு ஒன்றும் தெரியாது நீ என்னை பார்த்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிடுறான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிவர்த்தி மார்க்கம். இப்படி சாஸ்திரம் ரெண்டு மார்க்கத்தை காட்டுறது. சம்பத்தி மதமத்தஷ விஷய அந்தஷ விஹ்வலஹ மகாகாமி ராஜசிகஹ சத்வமார்க்கம் ந பஷ்யதி விவிதஹ விஷய அந்தஷ ராஜசஹ தாமசஹ ஸ்மிருதஹ அசாஸ்திரஜ்ஞ தாமசச்ச அசாஸ்திரஜ்ஞக தாமசச்ச சாஸ்திரஜ்ஞக ராஜசஹ ஸ்மிருதஹ சாஸ்திரம் ச த்விவிதம் மார்க்கம் தர்ஷயேத் சுரபுங்கவ பிரவருத்தி பீஜம் ஏகம் ச நிவృత్తேஹ காரணம் பரம். चरन्ति जीविनश्च आदौ प्रवृतेः दुःखवर्त्मनि स्वच्छन्दं च प्रसन्नं च निर्विरोधं च सन्ततम्. ஆயாத்தி இரண்டாவது आयातिं मधुनो लोभात् क्लेशेन सुखमानितः परिणामेनाशबीजे जन्म मृत्युजराकरे. ஜீவினஷ்ட ஆதவ், ஜீவர்கள்லாம் இருக்காள் நம்மளாம் முதல்ல ஆதவனு முதல்ல
பிரவருத்தேகே துக்கவர்த்தமனி, பிரவருத்தி மார்க்கத்தில் தான் எல்லோரும் ஈடுபடுவோம். நம்ம வந்து சரணாகதி எல்லாம் பின்னாடி தான் வரும். சரணாகதி தத்துவம்லாம் முதலே வந்துடாது. முதல்ல பிரவருத்தி மார்க்கம். நான் போகிறேன், நான் கோவிலுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன், யாகத்துக்கு போகிறேன், யஜ்ஞத்துக்கு போகிறேன், பிரவசனத்துக்கு போகிறேன்னு போயிட்டு இருப்பான். ஸோ பிரவருத்தேகே துக்கவர்த்தமனி, அதெல்லாம் கஷ்டப்பட்டு செய்யணும். நம்மளே செய்யும்பொழுது எல்லாம் கஷ்டம்தான். ஸோ அப்படி துக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த மார்க்கத்தில், பிரவருத்தி மார்க்கத்தில் சரந்தி போவார்கள். ஸ்வச்சந்தம் ச பிரசன்னம் ச, அதாவது ஸ்வச்சந்தம்னு சுதந்திரனாக தன் இஷ்டம் போல் இருக்கக்கூடிய, பிரசன்னம் ச பிரசன்னமான அமைதியாக சாந்தியாக, நிர்விரோதம் ச சந்ததம், நிர்விரோதம்னு என்னது, எந்த விஷயத்துலேயும் ஒரு ஈடுபாடு இல்லாமல், விரோதத்தன்மை இல்லாமல், வைரபாவம் கிடையாது எதுலேயுமே, அந்த விரோதத்தன்மை இல்லாத ஒரு பாவம், அது ஆல்வேஸ் சந்ததம் ஆயாதி மதுனக. அப்போ கடைசியில் சந்ததம் எப்பொழுதுமே அந்த நிர்வைர பாவத்தோடு கூட ஆயாதி அப்படி வரான். எது, தன் இஷ்டம் போல் காரியங்களை பண்ணிட்டு பிரவருத்தி மார்க்கத்தில் பண்ணிட்டு அது சுகம் தரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு துக்கமாக இருக்கக்கூடிய பிரவருத்தி மார்க்கத்தில் தான் முதல்ல அவன் போகிறான். ஸோ மதுனக லோபாத் கிளேஷேன சுகமானிதக. ஸோ மதுனகன்னு அது வண்டு, மது எடுக்கக்கூடியது மதுனக வண்டு வந்து லோபம் நிறைய தேனை குடிக்கணும், நான் தேன் குடிக்கிறேன்னு வந்து உட்காரும். ஸோ கிளேஷேன சுகமானிதக, இந்த தேன் நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு சுகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தாமரையில் போய் உட்காந்து வண்டு தண்ணி குடிச்சுட்டே இருக்கும். கடைசியில் என்ன ஆகும், சாயங்காலம் ஆனோடனே தாமரை மூடிடும், வண்டு உள்ளே மாட்டிடும், காலம்பரை பார்த்தா செத்த போயிடும். ஸோ இது சுகம்னு நினச்சிட்டு அங்கே போய் உட்காண்டிருக்கு. கடைசியில் துக்கம் வருது. அது பரிணாமே நாசபீஜே. ஸோ கடைசியில் பரிணாமத்தில் ரிசல்ட் என்னென்னு பார்த்தா நாசம். இந்த பிரவருத்தி மார்க்கம் அது மாதிரி தான். முதல்ல என்னவோ ரொம்ப ரொம்ப இஷ்டம் போல் நான் என்னோட பாதையில் போகிறேன், பிரவருத்தி மார்க்கத்தில் போகிறேன், எனக்கு வைரபாவம் இல்லை, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் இந்த மது குடிக்கிற வண்டு எப்படி நாசம் அடைகிறதோ அதுபோல் ரிசல்ட் என்னன்னா பரிணாமத்தில் நாசபீஜே ஜென்ம மிருத்யு ஜராக்கரே. அதனால என்ன ஆகும், இந்த பிரவருத்தி மார்க்கத்தில் திருப்பியும் பிறவி உண்டுன்னுட்டான். ஜன்ம மிருத்யு ஜராகரே, ஜன்மத்தையும் பிறப்பையும் இறப்பையும் வயதானதையும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிறவியில் தள்ளக்கூடியது பிரவருத்தி மார்க்கம். சரந்தி ஜீவினச்ச ஆதௌ பிரவருத்தேஹே துக்கவர்மணி வர்த்மனி பிரசன்னம் ச நிர்விரோதம் ச சந்ததம் ஆயாதி மதுனக லோபாத் क्लेशेन सुखमानितः परिणामे नाशबीजे जन्म मृत्युर्जराकरे अनेक जन्म पर्यन्तं कृत्वा च भ्रमणं मुदा स्वकर्म विहितायां च नानायोन्यां क्रमेण च ततश्च ईश अनुग्रहात् च सत्सङ्गं लभते च सः सहस्रेषु शतेषु एकः भवाब्धि पारकारणम्. அநேக ஜென்ம பரியந்தம் இப்படி வந்து விழுந்து பல ஜென்மங்களை எடுத்து அப்படி புதுசாக பூர்த்தி பண்ணி கிருத்துவா பிரமணம் முதா. பிரமணன்னு சந்தோஷமாக ஒரு பிறவிலே நுழைஞ்சு அப்படி வந்துட்டு ஸ்வகர்ம விகிதாயாம் ச, தன்னுடைய கர்மத்தோட அடிப்படையில் தான் பிறவி. அவன் என்ன கர்மத்தை பண்ணுறானோ அதில் அந்த அடிப்படையில் விகிதான விதிக்கப்பட்ட அந்த பிறவியை எடுத்துக்கொண்டு நானா யோனியாம், அவன் எந்த யோனி எப்போது மனுஷனாக பிறப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ பசுவாக பிறக்கலாம், யானையாக பிறக்கலாம், குதிரையாக பிறக்கலாம், எது வேணால் பிறக்கலாம். பலவிதமான யோனிகளில் அவன் கிரமமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்மத்தின் அடிப்படையில் பல பிறவிகள் பிறந்து ததஷ்சா அதுக்கப்புறம் ஈஷ அனுகிரகாச்சா, பகவான் அனுகிரகம் பண்ணணும். சரி போனால் பழிச்சு போகிறது, இவனுக்கு வந்து நல்ல கர்மத்தை பண்ணுற அந்த தூண்டுதல் உள்ளேருந்து வரணும். அந்த சித்துங்கிறது உள்ளே உட்காண்டே தூண்டுறான். அப்போ நல்ல காரியம் பண்ணுவேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக உயர் ஜென்மம் வரும். ஸோ ஈஷ அனுகிரகாத், ஈஷனுடைய அனுகிரகத்தினால சத்சங்கம் லபதேச்ச சக, சத்சங்கத்துக்கு வருவன். அப்புறம் தான் அவனுக்கு சத்சங்கமே கிடைக்கும். பல ஜென்மங்கள் அப்படி பகவான் அனுகிரகம் இருந்தால் தான் சத்சங்கமே கிடைக்கும். லபதேச சக. அப்புறம் சகஸ்ரேஷு சதேஷு, ஸோ 1000 into 100, ஸோ 1,00,000 பேரில் ஒருத்தர் பவாப்தி பார காரணம். ஸோ அவன்தான் இந்த சத்சங்கமாகப்பட்டது பவ அப்தி, சம்சாரங்கிற சாகரத்தை கடக்க வைக்கக்கூடிய ஒரு போட்டு மாதிரி இந்த சத்சங்கங்கிறது. ஸோ பவாப்தி அந்த சம்சார சாகரத்தை கடத்து வைக்கக்கூடிய சத்சங்கத்துக்கு ஏதோ லட்சத்தில் ஒருத்தம் வந்து சேருவாங்க. அநேக ஜன்ம பர்யந்தம் பிரம்மணம் முதா
स्वकर्म विहितायां च नानायोन्यां क्रमेण च ततश्च ईश अनुग्रहः च सत्सङ्गं लभते ससः सकस्रेषु सतेषु एकः भवति भारकारणम् साधु तत्त्व प्रदीपेन मुक्तिमार्गं प्रदर्शयेत् तदा करोति यत्नं च जीवः बन्धनखण्डने अनेकजन्मयोगेन तपसा अनशनेन च करेक्ट तदा लभेत् मुक्तिमार्गं निर्विघ्नं सुखदं परम् சாதுகுன்னா அப்போ தான் சாது ஸ்டாட்டஸ் வரும் அவனுக்கு. ஒரு நல்ல தத்துவஞானியாக இருப்பனவன். தத்துவ பிரதீபேன தத்துவத்தை பிரதீபம் காட்டுறார் யார்? குரு. ஸோ சத்சங்கம் அடைஞ்ச உடனே ஒரு குரு கிடைப்பார். குரு கிடைச்ச உடனே அவனுக்கு தத்துவ பிரதீபம் ஏற்படும், தத்துவ ஞானம் ஏற்படும். அந்த தீபம் ஞானங்கிற தீபத்தை அவர் ஏற்றி வைப்பார். ஸோ அப்படி சாதுவாக முக்தி மார்க்கம் பிரதர்ஷையே அந்த குரு என்ன பண்ணுவார்? முக்தி மார்க்கத்தை காட்டுவார். இவ்வளோ நாள் போகத்தில் இருந்தவனை முக்தி மார்க்கத்துக்கு திருப்பி விடுவார். பிரதர்ஷையே தவிர காட்டுவார் குரு. சதா கரோதி யத்னம் ச அப்போ என்ன பண்ணுவான்? குரு சொல்லிட்டார்னு முயற்சி பண்ணுவான். ஜீவனாகப்பட்டவன் பந்தன கண்டனே இந்த பந்தத்திலேருந்து விடுபடணும். இந்த தலை இந்த சம்சாரங்கிறது ஒரு கட்டு, இதில் நம்ம வெற்றி விட்டுன்னு போனோம் அப்படிங்கிற வைராக்கியமெல்லாம் அப்போ அவனுக்கு வரும். அநேக ஜென்ம யோகேன பல ஜென்மங்கள் அப்படி பிறந்து தபஸெல்லாம் பண்ணி அன்னஷனேன நிறைய உபவாசங்கள்லாம் இருந்து, அஷனம்னு சாப்பிட்றது, அன்னஷனேன சாப்பிடாம நிறைய உபவாசங்கள் தபஸு எல்லாம் அதெல்லாம் பண்ணி பல ஜென்மங்கள் பிறந்து ததா லபேத் அதாவது முக்தி மார்க்கம். அதுக்கப்புறம் தான் முக்தி மார்க்கம் கிடைக்கும். நிர்விக்னம் சுகதம் பரம் இந்த முக்தி மார்க்கம் ஆகப்பட்டது விக்னம் இல்லாத, அங்கே திரும்பியெல்லாம் வர வேண்டாம். ஸோ விக்னமே இல்லாத, ஒரு விதமான துன்பமும் இல்லாத சுகத்தை கொடுக்கக்கூடிய, பரமமான சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த முக்தி மார்க்கத்தை அப்பொழுது அவன் அடைவான். साधु तत्त्व प्रतीपेन मुक्ति मार्गं प्रदर्शयेत् तदा करोति यत्नं च जीवः बन्धनखण्डने अनेक जन्मयोगेन तपसा अनशनेन च तदा लभेत् मुक्ति मार्गं निर्विघ्नं सुगतं परम्. इदं श्रुतं गुरोः वक्त्रात् यत् पृच्छसि पुरन्दर मुनेः तद्वचनं श्रुत्वा वीतरागः बभूव सः वैराग्यं वर्धयामास तस्य ब्रह्मन् दिने दिने मुनेः स्थानात् गृहं गत्वा स ददर्श अमरावतीम्. ஸோ எத் பிரிச்சசி புரந்தர, நீ ஞானத்தை கேட்டு என்கிட்ட, பகவானே எனக்கு சம்பத்து வேண்டாம், நீங்கள் ஞானத்தை கொடுங்கன்னு துர்வாசனர் நீ என்கிட்ட கேட்டியே புரந்தரா. இதம் ஸ்ருதம் குரோஹோ வக்ராத் அந்த ஞானத்தை நான் என்னுடைய குருவிடம் கேட்டேன். இதம் ஸ்ருதம் நான் குருவிடம் கேட்டு பெற்றேன். யார்? என்னுடைய குருட்ட நான் வக்ராத் அவருடைய முகத்திலிருந்து என்னால் அடையப்பட்டது. இதம் ஸ்ருதம் முனேகே தத்வஜனம் ஸ்ருத்வா அப்படி முனி சொன்ன உடனே வீதராக பபூவசக. ஸோ அவருக்கு அந்த அட்டாச்மெண்ட்லாம் போயிடுது, ஒரு வைராக்கியம் வந்துடுது. ஸோ அந்த வைராக்கியம் வந்தாலே அது ஞானத்தை அடையிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ வீதராக அவனுக்கு ராகம் அந்த அட்டாச்மெண்ட் ரஜோகுணம் எல்லாம் போயிடுத்து அந்த இந்திரனுக்கு இதெல்லாம் கேட்ட உடனே. ஸோ இதம் ஸ்ருதம் சொல்கிறது இதெல்லாம் தான் குருவோட அனுகிரகம் கிடைக்கணும், சத்சங்கம் கிடைக்கணும், இதெல்லாம் தான் ஞானம். இந்த ஞான வழியை சொல்லிக் கொடுக்குறார். இப்படி தான் முக்தி மார்க்கம் வரும்னு சொன்னோடனே இதை நான் மேல் சொன்னதெல்லாம் நான் என்னுடைய குருவாயத்தில் வாயிலிருந்து கேட்டு நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டேன். ஸோ இதை கேட்ட உடனே அவனுக்கு வைராக்கியம் வந்தது. வைராக்கியம் வர்தயாமாச அவனுடைய வைராக்கியம் வளர்ந்தது. தஸ்ய பிரம்மன் தினே தினே, இங்கே பிரம்மன்னு கூப்பிடுறது நாரதரை. யார்? நாராயணர் நாரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் பேக்ரவுண்டில், அதான் நடந்துட்டுருக்கு. துர்வாசரோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். இப்போ துர்வாசர் பேசினார், இந்திரன் பேசினார்லாம். அப்போ பிரம்மன் ஹே நாரதா தினே தினே வைராக்கியம் தஸ்ய வர்தயாமாச அந்த இந்திரனுடைய வைராக்கியமாகப்பட்டது நன்றாக வளர்ந்தது. முனேகே ஸ்தானாத் கிரகம் கத்வா. ஸோ அந்த துர்வாசர் எந்த இடத்துல அவரை மீட் பண்ணாரோ, ஒரு அரண்யத்தில் மீட் பண்ணார்னு பார்த்தோம். அந்த இடத்துல இப்போ நேர தன்னுடைய அமராவதி பட்டணத்துக்கு வரானவன். ஸ்தானாத் கிரகம் கத்வா. ஸோ நம்ம இது என்ன பார்த்தோம்? நம்ம வைகுண்டத்தில் கைலாசத்தை நோக்கி பயணம் பட்டிருக்கும் போது இவன் ஒரு மகா அரண்யத்தில் ஏதோ விளையாடிட்டு இருக்கான். அந்த இடத்துல மீட் பண்ணி இவர் கொடுத்துட்டு அவர் போயிட்டு இருக்கார். அப்போ அந்த இடத்துல இப்போ தன்னுடைய அமராவதி பட்டணத்துக்கு வரான். கிரகங்கத்வாச ததர்ஷ அமராவதி தன்னுடைய சொர்க்கத்தை, சொர்க்கப்பட்டணத்தை, அமராவதி பட்டணத்தை அவன் பார்த்தான். இதம் ஸ்ருதம் குரு பக்ர
यत् पृच्छसि पुरन्दर मुनिस्तद्वचनं श्रुत्वा वीतरागः बभूवसः वैराग्यं वर्धयामास तस्य ब्रह्मन् दिने दिने मुनेः स्थानात् गृहं गत्वा स ददर्श अमरावती दैत्यैः असुरसङ्गैश्च समाकीर्णां व्याकुलां विषम उपप्लवां पुत्र बन्धुहीनां च कुत्रचित् पितृमातृकलत्र आदि विहीनाम् अतिचञ्चलां शत्रुग्रस्तां च तां दृष्ट्वा जगाम वाक्पतिं प्रति. ஸோ தைத்தேகி அசுர சங்கைஷா, அசுர கூட்டம், அசுர சங்கம்னா சங்க கூட்டம், அசுர கூட்டத்தினாலும் தைத்தியர்கள் அசுரர்கள் அவர்களும் தைத்தியர்கள்ங்கிற ராட்சசர்கள் அவள் எல்லாருமா சேர்ந்துட்டு சமாகீர்ணாம் எல்லாம் சொர்க்கத்தை ஆக்குபை பண்ணிட்டாவா. இவன் அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே அமராவதி பட்டணம் தான் ஆக்குபை பண்ணிட்டா அசுரர்கள். பயாக்குலாம் பயமாக இருக்குது, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. அப்படி அவள் நிறைஞ்சு போய் கிடக்கா அந்த அசுரர்கள்லாம். விஷம உபப்ளவம் சொன்னாலே உபதிரவம்னு ஒரு அர்த்தம். ஸோ உபப்ளவம்னா மூழ்கி போச்சுன்னு அர்த்தம்னா உபதிரவங்கள். ஸோ விஷமம்னு இது சமம் இல்லாதது, சமநிலைமே போயிடுத்து, எல்லாம் வேற்றுமையாக எடுத்து நகரம் பட்டணம் முழுசும் அசுரர்கள் நிறைஞ்சு போயிட்டா. ஸோ இப்படிப்பட்ட உபதிரங்கள். அப்புறம் புத்திர பந்துஹீனாம் ச குத்திரச்சித்து, எங்கே பார்த்தாலும் புத்திர பந்துஹீனாம், புத்திரர்கள் பந்துக்கள் யாரையுமே காணோம், அதாவது தெரிஞ்சவ மூஞ்சியே காணும், எல்லாம் அசுர முகமாக இருக்குது. பார்த்தானா எங்கள் ஊரில் யாரெல்லாம் இருந்தால் பந்துக்கள் எங்கே இருக்காலும் தேட வேண்டியிருக்க ஆளை காணும். ஸோ அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அமராவதி பட்டணத்தை வந்து சேர்றேன். பித்ரு மாத்ரு களத்திர ஆதி விஹீனாம், எல்லாம் பொண்டாட்டி குழந்தை குட்டி யாரையும் காணும். அதிசஞ்சலாம், ரொம்ப சஞ்சலமாக இருக்குது. இந்த சிட்டியே ஒரு மாதிரி கோலாகலமாக இருக்குது அசுரர்களோட ஆக்குபேஷனில். சத்ருகிரஸ்தாம்ச தாம் திருஷ்டுவா, சத்ருக்களால் பிடிக்கப்பட்ட அந்த அமராவதி பட்டணத்தை பார்த்து வாக்பதிம் பிரதி ஜகாம, வாக்பதி யார்? வாக்குக்கெல்லாம் அதிபதியான பிரகஸ்பதி குரு, தன்னுடைய குரு. ஸோ குருவை நோக்கி அவன் சென்றான். என்ன நடக்கிறது இங்கே, என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு போகிறான் இப்போ இந்திரன். दैत्यैः असुरसङ्घैश्च समाकीर्णां भयाकुलां विषम उपप्लवां पुत्र बन्धुहीनां च कुत्रचित् पितृमातृकलत्र आदि विहीनाम् अतिसञ्चलां शत्रुग्रस्तां च तां दृष्ट्वा जगाम वाक्पतिं प्रति. क्षत्रः मन्दाकिनी धीरे ददर्श गुरुमीश्वरं ध्यायमानं परं ब्रह्म गङ्गातो ये स्थितं परं सूर्य अभिसम्मुखं पूर्वं मुखं च विद्वतो सुखं स अश्रुनेत्रं पुलकिनं परमानन्दसंयुतम्. ஸோ சக்கரகா இந்திரன் மந்தாகினி நதிக்கரையில், தேவகங்கை தான் மந்தாகினி. குரும் ஈஸ்வரம் ததர்ஷ, தன்னுடைய குருவாகப்பட்ட அந்த பிரகஸ்பதியை பார்த்தார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? பரம்பிரம்ம தியாயமானம், பரபிரம்மத்தை தியானித்து கொண்டிருக்கார். அப்படியே தியானத்தில் உட்காண்டிருக்கார் குரு. கங்கா தோயே சிதம்பரம், கங்கை தண்ணியில் நின்றுண்டே அவர் வந்து அப்படியே பிரம்மத்தை தியானிச்சுட்டு சமாதியில் அப்படி நிற்கிறார். சூரிய சம்முகம் பூர்வமுகம்னா ஈஸ்டர்ன் டைரக்ஷனை பார்த்து சூரியனை நேராக பார்த்து கொண்டு சூரிய திசையில் அப்படியே அந்த ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் அப்படி நின்றுட்டுருக்கார். விஸ்வத்தோமுகம்னா இது பிரம்மம். விஸ்வத்தோமுகங்கிற பிரம்மத்தை எங்குமே பிரம்மமாக நினைத்து கொண்டு அது அப்படியே ஈஸ்டர்ன் டைரக்ஷன். சூரியனே பிரம்மம் தான். சூரியனே அதர் தான் பிரம்மம்னு சொல்ல முடியாது, சூரிய நாராயண பெருமாள்னே சொல்கிறோம். ஸோ அப்படி அந்த உலகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய அந்த சூரியனை பார்த்து கொண்டு நின்றுட்டுருக்கார். ச அஸ்ருநேத்திரம் புலக்கினம் பரமானந்த சம்யுதம், அப்படியே அந்த தியானத்திலே அவர் கண்ணீர் கொட்டுறது. ஏன்னா அப்படி பரபிரம்ம தியான ஆனந்தத்தில் கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டின்னு இருக்காம், புலகாங்கிதம் ஏற்பட்டு இருக்காம் அந்த பிரகஸ்பதிக்கு. பரம ஆனந்த சம்யுதம், ரொம்ப ஆனந்தத்தோடு கூடியவராக கண்ணீர் பெருக்கி கொண்டு கத்கதமாக அப்படி நின்றுட்டு இருக்கார், பகவானை நினைச்சுட்டு இருக்கார். அப்படிப்பட்ட குருவை போய் பார்க்குறார். மந்தாகினி தீரே ததர்ஷ குருமீஸ்வரம் ध्यायमानं परं ब्रह्म गंगातो ये स्थितं परं सूर्य अपि सम्मुखं पूर्वमुखं च विश्वतो मुखं स अश्रुनेत्रं पुलकिनं परमानन्दसंयुतम्. वरिष्ठं च गरिष्ठं च धर्मिष्ठं श्रेष्ठसेवितं प्रेष्ठं च बन्धुवर्गाणाम् अतिश्रेष्ठं च ज्ञानिनां ज्येष्ठं च भ्रातृवर्गाणाम् अनिष्टं सुरवैरिणां दृष्ट्वा
வரிஷ்டம்னு ரொம்ப சிறந்தவர், அது பிரகஸ்பதி பற்றி தான் எல்லாம் அடைமொழிகள் வருது. ஸோ சிறந்தவர், கரிஷ்டம் ரொம்ப பெரியவர், எல்லாரோட பெரியவர், தர்மிஷ்டம் தர்மத்தில் நிலை பெற்றவர், சிரேஷ்ட சேவிதம் பெரியவர்களெல்லாம் சேவிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய குரு பகவான், இஷ்டம் பிரேஷ்டம் எல்லாருக்கும் இஷ்டமானவர், பந்துவர்கானாம் பிரேஷ்டம் பந்துக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவரை, அப்படிப்பட்ட குரு, அதிசிரேஷ்டம் ச ஞானினாம் ஞானிகளெல்லாம் ரொம்ப சிரேஷ்டமாக மதிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி, பிராத்ருவர்கானாம் ஜேஷ்டம் ச. ஸோ பிராத்ருவர்கானம்னா அவருடைய பிரதர்ஸ்ங்கிறது இங்கே மொத்த தேவர்களையுமே எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிரதர்லிஹுட்டாக இருக்கக்கூடிய தேவர்களில் எல்லாமே ஜேஷ்டர் அவர் தான் இருக்கிறதுலே பெரியவர். அனிஷ்டம் வைரினாம் சுரர்களுக்கு எதிராக உள்ள அசுரர்களுக்கு அனிஷ்டம் அவரை பிடிக்காது. குருவை பிடிக்குமா பிடிக்காது அவளுக்கு. ஸோ திருஷ்டுவா குரும் ஜபந்தம் சா இப்படிப்பட்ட குருவை ஜபிச்சு கொண்டிருக்கக்கூடிய குருவை தத்திர தஸ்தௌ சுரேஸ்வரக அவர் கண்ணை முழிக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நின்றான் அந்த சுரேஸ்வரனான தேவர்களின் தலைவனான இந்திரன். वरिष्ठं च गणितं च धर्मिष्ठं श्रेष्ठसेवितं प्रेष्ठं च बन्धुवर्गाणाम् अधिश्रेष्ठं च ज्ञानिनां ज्येष्ठं च भ्रातृवर्गाणाम् अनिष्टं सुरवैरिणां दृष्ट्वा गुरुं जपन्तं च तत्र तस्थौ सुरेश्वरः. प्रहरान्ते गुरुं दृष्ट्वा च उत्थितं प्रणनामसः प्रणम्य चरणाम्भोजे रुरोद उच्चैः मुहुर्मुहुः वृत्तान्तं कथयामास ब्रह्मशापादिकं तथा पुनः वर उपलब्धिं च ज्ञानप्राप्तिं सुदुर्लभाम्. ஸோ பிரகரம் சொல்லும்போது ஒரு யாமம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/8 ஆஃப் த டேன்னு வச்சா ஒரு யாமம்னு வச்சுக்கலாம், ஒரு யாமம். ஸோ பிரகர அந்தே குரும் திருஷ்டுவா ஒரு யாமம் அவர் அப்படியே தியானத்தில் இருக்கார், அவர் கண்ணன்னு திறக்கலை. அதுக்கப்புறம் தான் அவர் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் கண்ணை திறக்கிறார். ஸோ அப்படி வேணா குருவை பார்த்தான். உத்திதம் அவர் எழுந்தார், அப்போ தான் தியானத்துலேருந்து எழுந்து வந்தார். பிரணநாம சக அவரை வணங்கினான் இந்த இந்திரன். பிரணம்ய சரணாம்போஜை கால் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ருரோத உச்சைகி முகுர்முறை அழற இந்திரன் பிரகஸ்பதியை பார்த்து ரொம்ப அழுதான். ஏன்னா எல்லாம் போயிடுதே. இப்போ விற்த்தாந்தம் கதையா மாச என்ன நடந்தது அப்படிங்கிறதே அந்த இதெல்லாம் கதையெல்லாம் விற்த்தாந்தங்கள் எல்லாம் சொல்கிறான் குருட்ட. பிரம்ம சாபாதிக்கம் ததா. ஸோ பிரம்ம சாபம்னா பிராமணர் சாபம், யார் துர்வாசரோட சாபம் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறான். புனக வர உபலப்திம் ச சுதுர்லபாம் ஞான பிராப்தி. ஸோ ஞானம் கிடச்சிது அவர்கிட்டருந்து. எனக்கு என்ன கிடச்சிதுன்னா அது பெரிய வரம், ஞான பிராப்தி. ஞானம் என்ற வரத்தை தான் அடைந்ததை சுதுர்லபம். அது ஞானம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, சம்பத்து போயிடுது. ஆனால் எனக்கு ஞானம் கிடச்சிது அந்த இவர்கிட்ட துர்வாசர்கிட்டருந்து. அந்த கதையெல்லாம் சொன்னான். प्रकरान्ते गुरुं दृष्ट्वा च उत्थितं प्रणनामसः प्रणम्य चरणाम्भोजे रुरोद उच्चैर्मुहुर्मुहुः वृत्तान्तं कथयामास ब्रह्मशापादिकं तथा पुनर्परोपलब्धिं च ज्ञानप्राप्तिं सुदुर्लभाम्. वैरीग्रस्तां च स्वपुरीं क्रमेण एव सुरेश्वरः शिष्यस्य वचनं श्रुत्वा सुबुद्धिः वदतां वरः बृहस्पतिः उवाच इदम् कोपसंरक्तलोचनः. ஸோ வைரிகிரஸ்தாம்ச சோபுரியும். இப்போ நான் ஊருக்கு போய் பார்த்தானே என்னோடய ஊர் ஃபுல்லாக அசுரர்கள் நிறைஞ்சிருக்கா, அப்படி எதிரிகள் கையில் மாட்டின்னு எடுத்து என்னோடய ஊர். கிரமேண ஏவ சுரேஸ்வரர் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று நான் சொன்னேன், கிரமமாக வரிசையாக சொன்னார் இந்த இந்திரன். சிஷ்யசிய வச்சனம் சுத்வா குருவோட சிஷ்யன் யார் இந்த இந்திரன். ஸோ குருட்ட இந்த மாதிரி சிஷ்யன் இப்படி சொன்ன உடனே சுபுத்திகி வததாம் வரக நல்ல புத்தியோட ஞானியாகப்பட்ட சொல்லில் வல்லவரான வரம் பொருந்திய பிரகஸ்பதி அந்த அப்பேற்பட்ட குரு உவாச்ச இதம் கோப சம்ரக்த லோச்சனக. அப்படியே கோபம் வந்துடுது. ஏன்னா இவன் வந்து ஒரு பிராமணரை அவமானம் பண்ணினான், அந்த கோபம் கூட இருக்கலாம் அவருக்கு. இந்த மாதிரி கதையெல்லாம் காட்ட உடனே இவன் இந்திரன் பண்ணது தப்புன்னு தெரியாதா குருக்கு. ஸோ கோபம் மிகுந்த கண்களோடு இந்த வார்த்தைகளை சொன்னார். वैरिग्रस्तां च स्वपुरीं क्रमेण एव सुरेश्वरः शिष्यस्य वचनं श्रुत्वा सुबुद्धिर्वदतां वरः बृहस्पतिः उवाच इदं कोपसंरक्तलोचनः. गुरुर्वाच श्रुतं सर्वं सुरश्रेष्ठ मारोदीहि वचनं शृणु न कातरः हि निर्विज्ञः विपत्तौ च कदाचन
सम्पत्ति वा विभक्तिर्वा नश्वराश्वर श्रवरूपिणी ஸ்ருதம் சர்வம். இப்போ குரு சொல்கிறார், அப்பா நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், சர்வம் ஸ்ருதம் எல்லாம் கேட்டாச்சு சுரஸ்ரேஷா. இந்திரா மாரோதிஹி அழாதுப்பா, வச்சனம் சுணு, நான் சொல்கிற வார்த்தையை கேளு. ந காத்தரக பயப்பட வேண்டாம், காத்தரம்னால பயம், பயம்லாம் வேண்டாம். ஹி நீதிஜக நீதியை அறிந்தவர்கள், அதாவது உள்ள நல்லதை அறிந்தவர்கள். விபத்தவு நீதிஜக விபத்தௌச்ச கதாசன ஆபத்து வர காலத்தில் ஒரு பொழுதும் சம்பத்திர்வா விபத்திர்வா, அதாவது நல்ல சம்பத்து ஐஸ்வர்யம் நிறைந்த காலமாக இருக்கட்டும், இல்லை ஆபத்து வந்த காலமாக இருக்கட்டும். நஸ்வராகா ஸ்ரமரூபிணி, அதாவது இதெல்லாமே இந்த சம்பத்துங்கிறதே எல்லாமே அது விபத்தையும் கொடுக்கக்கூடியது, சிரமத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது, அழியக்கூடியதுன்னு. ஸோ நீதிஞர்கள் நீதியை அறிந்தவர்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டா, நீ பயப்படாதே. இது எல்லாமே சம்பத்தியோ ஆபத்தோ எல்லாம் அந்தந்த நேரத்தில் வரும்பா, எல்லாமே சிரமத்தை கொடுக்கக்கூடியது தான், எல்லாம் நஸ்வராகா எல்லாமே அழியக்கூடியது தான்னு சொல்கிறான். गुरुर्वाच श्रुतं सर्वं सुरश्रेष्ठ मारोदे वचनं शृणु न कादरोति नीतिज्ञः विपत्तौ च कदाचन सम्पत्तिर्वा विपत्तिर्वा नश्वराश्रवरूपिणी पूर्वस्य कर्म यत्ता च स्वयं कर्ता तयोः अपि सर्वेषां च भवति एव स्वस्वजन्मनि जन्मनि चक्रनिर्मे क्रमेण एव तत्र का परिदेवना उक्तं हि स्वकृतं कर्म पूज्यते अखिल भारते. பூர்வசிய கர்ம ஆயத்தா அப்படின்னு போன செய்த கர்மங்கள். ஸோ முன்னாடி போன ஜென்மத்தில் என்ன கர்மத்தை பண்ணினோமோ அதனுடைய பலன் ஆயத்தான்னு அது பின்னாடி வரக்கூடியது. சர்வம் கர்த்தா தயோகோ அப்பி, அதாவது ஸ்வயம் கர்த்தா, யார் அந்த பாவத்தையோ புண்ணியத்தையோ, தயோகோன்னு அது பாவ புண்ணியங்கள். ஸோ அந்த பாவ புண்ணியம் என்ன கர்மத்தை அவன் பண்ணினானோ அதை எல்லாம் அதோட பலன் வந்து அவன்கிட்டே வரும். சர்வேஷாம் சபவதி, எல்லாருக்கும் வந்துடும். அவா கரெக்டாக அந்த பாயிண்ட்டை போய் பிடிக்கும். இவன் எந்த கர்மம் பண்ணானோ பாப கர்மம் பண்ணுவான், அவனையே தொடரும் பின்தொடர்ந்து வரும். ஸோ பவதி ஏவ சஸ்வத் ஜென்மனி ஜென்மமாக தொடர்ந்து வரும். பண்ணின கர்மங்கள் அந்த அவளை தனித்தனியாக தொடர்ந்து வரும், விடவே விடாது. சக்கர நேமிக்கிரமேண ஏவ, அதாவது சக்கரத்துக்கு நேமினா வட்டாக்கள் மழுக்கள்னு சொல்லுவோம். அந்த சக்கரத்தை சுற்றி ஒரு கூர்மையான ஷார்ப்பாக எட்ஜ் இருக்கும் இல்லையா, அது பேர் நேமி. ஸோ அந்த சக்கரம் அப்படி சுழண்டு வர மாதிரி ஜென்மங்கள் சுழண்டு வந்துட்டுருக்கும், அப்படியே வந்துட்டுருக்கும். கிரமேண ஏவ தத்திரக்கா பரிதேவனா. ஸோ சுகமோ துக்கமோ மாறி தான் வரப்போகிறதுப்பா, இதில் ஏன் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது, வருத்தப்படாதே சொல்கிறார். பரிதேவனான துக்கப்பட வேண்டிய அவசியம் ந அங்கே கிடையாது. கா பரிதேவனா, துக்கமே தேவையில்லையே, எதுக்கு வேணும். ஸ்வகிருதம் கர்ம புஜ்யத்தே, அவாவா கர்மத்தை அவாவா அனுபவிப்பா. அகில பாரதே, பாரதத்தில் அவள் எல்லாமே. பாரதே உக்தம் ஹி, பாரதேன மகாபாரதத்தில் சொல்லாதது வேறு எங்கேயுமே கிடையாது இல்லையா. ஸோ அதனால மகாபாரதம் எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்கு. அந்தந்த கர்மங்கள் அவளால் தொடர்ந்து வருங்கிறதே அதே சொல்லியிருக்கு. ஸோ அகில பாரதே உக்தம் ஹி, பாரதத்தில் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா சொல்கிறேன். पूर्वस्य कर्म आयत्ता च स्वयं कर्ता तयोरपि सर्वेषां च भवत्येव शश्वज्जन्मनि जन्मनि चक्रनेमे क्रमेण एव तत्र का परिदेवना उक्तं हि स्वकृतं कर्म पूज्यते अखिल भारते. शुभ अशुभं च यत्किञ्चित् स्वकर्म फलपुमान् अभुक्तं क्षीयते कर्म कल्पकोटिशतैरपि अवश्यमेव भोक्तव्यं कृतं कर्म शुभाशुभम् इत्येवं मुक्तं वेदे च कृष्णेन परमात्मना. ஸோ சுபம் அசுபம் அப்படின்னது பாபம் புண்ணியம். சுபம் புண்ணியமான கர்மம், அசுபம் பாப கர்மம். எத்கிஞ்சித் ஸ்வகர்ம ஃபலபுக்கு. ஸோ எது வேணா இருக்கட்டுமே, எந்த பலனாலும் அதை அனுபவிக்க வேண்டியதுதான். புமான் மனிதன் அதை தன் கர்மத்தை ஸ்வகர்ம தன்னுடைய கர்மத்தை ஃபலபுக்குன்னு பலனை அனுபவிக்கணும் அந்த மனிதன். ந அபுக்தம் சீயதே கர்ம, நீ அனுபவிக்காமல் அந்த கர்மம் தொலையாது. நான் சீயத்தைன்னு அழியவே அழியாது, கர்மம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். நீ அனுபவிச்சு தான் அதை தீக்கணுங்கிறார். கோடி சதரபரி கோடி கல்ப காலங்கள் போனாலும், சதகோடி கல்பங்கள்
நூற்றுக்கணக்கான கல்பகாலம் கழிஞ்சா கூட அனுபவிக்காமல் செய்த கர்மம் தீராது. அவசியமேவ போக்தவ்யம், கண்டிப்பாக அனுபவிச்சதே தீரணும். கிருதம் கர்ம சுபாசுபம், புண்ணிய பாப கர்மங்களை அனுபவிச்சு தான் தொலையும். இத்தியேவ முக்தம் வேதேச்ச, வேதத்துலேயும் சொல்லியிருக்கப்பா. கிருஷ்ணேன பரமாத்மா, கிருஷ்ணர் பகவான் பரமாத்மா கிருஷ்ணரும் அதை சொல்லியிருக்கார். அவாவா கர்மத்தை அனுபவிச்சு தான் தீரணும். அந்த பிராமணனோட குழந்தைகள்லாம் செத்து போகிறவச்சு அழறான் இல்லையா? பிராமணனோட 8-10 குழந்தைகள் காணாமல் போயிடுது. எல்லாம் பார்க்கும், பிறந்தவொடனே காணாமல் போயிடுது. பிராமணன் கிருஷ்ணரோட வாசலில் வந்து அழறான். எல்லாம் நீங்கள்லாம் ஆளும்போது எப்படி என் குழந்தை காணாமல் போகிறதுன்னு, நீ பண்ணின கர்மத்தை அனுபவிச்சு தான்ப்பா ஆணுன்னு கம்முன்னு உட்காந்துருக்கேன். அப்புறம் தான் அர்ஜுனன் வந்து நானாச்சும் உனக்கு பண்ணித்தரேன், அடுத்த குழந்தை போகாமன்ட்டு இப்படிலாம் பார்க்குறோட. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? நீ கர்மத்தை அனுபவிக்கின்றார். शुभं शुभ अशुभं च यत् किञ्चित् सकर्म फलभुक्तवान् न अभुक्तं क्षीयते कर्म कल्पकोटिशतैरपि अवश्यमेव भोक्तव्यं कृतं कर्म शुभाशुभम् इत्येव मुक्तं वेदे च कृष्णेन परमात्मना सामवेदोक्तशाखानां सम्पूर्णे कमलोद्भवं जन्मभोग अवशेषे च सर्वेषां कृतकर्मणाम् अनुरूपं हि तेषां च भारते अन्यत्र चैव हि कर्मणा ब्रह्मशापं च कर्मणा च शुभ आशिषं कर्मणा च महालक्ष्मी लभेत दैन्यं च कर्मणा कोटिजन्म अर्जितं कर्म जीविनाम् अनुगच्छति. ओके, சாமவேதோக்த ஷாக்காயாம் 4. ஸோ சாமவேதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷாக்கைகளில் என்ன சொல்கிறதுக்குன்னா, சம்போத்திய கமலோத்பவம், கமல உத்பவம் யார்? பிரம்மா, தாமரையில் தோன்றியவர். ஸோ தாமரையில் தோன்றிய பிரம்மாவுக்கு சம்போத்தியா அந்த ஞானத்தை கொடுத்து, சாமவேதத்தில் இருக்க ஷாக்கைகளில் சொல்லப்பட்ட ஞானத்தை பிரம்மாவிற்கு கொடுத்து, சர்வேஷாம் கிருத கர்மணாம், எல்லாருடைய கர்மங்களை அடிப்படையில் எல்லாரையும் நீ கிரியேட் பண்ணணும். பிரம்மாவுக்கு என்ன சொல்கிறார்? நீ கிரியேட் பண்ணுன்றார். எப்படி, எந்த அடிப்படையில் கிரியேட் பண்ண சொல்கிறார்? எல்லாருடைய கர்மங்களின் அடிப்படையில் ஜன்ம போக அவசேஷேச்ச. ஸோ அவளுக்கு அந்த ஜென்மத்தில் என்ன போகத்தை அனுபவிச்சிருக்காளோ அதில் மிச்சம் கர்மம் பாக்கி இருக்கோ அந்த அடிப்படையில் நீ கிரியேட் பண்ணுன்னுட்டார். ஸோ சாமவேத ஞானத்தெல்லாம் கொடுத்து நீ வந்து அவா கர்மத்தில் அடிப்படையில் கிரியேட் பண்ணுன்ட்டு பகவான் சொல்லியிருக்கார். அனுரூபம் ஹி தேஷாம் ச, அந்த கர்மத்தோட அடிப்படையில் தான் பாரதே அந்நியத்திர செய்கி, பாரத தேசத்துலேயோ மற்ற இடங்களிலேயோ அவாவா கர்மத்தின் அடிப்படையில் தான் அவாவுடைய பிறவி ஏற்படுகிறது. கர்மனா பிரம்ம சாபம் ச, அதாவது பிரம்மசாபங்கிறது என்னது? பிராமண சாபமோ. ஸோ பிரம்மசாபம் ச கர்மனா, ஒரு பிராமணர் உனக்கு சபிச்சிருக்காரு. அப்போ துர்வாசர் உனக்கு சபிச்சிருக்காருன்னு என்னது? ஏதோ ஒரு கர்ம பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு கர்மம் பண்ணியிருக்கேன், இந்த சாபம் அடையிற ஒரு பாக்கியம் உனக்கு இருக்குன்னு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பிரகஸ்பதி என்ன சொல்கிறார்? இந்திரன்ட்ட பேசிட்டு இருக்கார். ஸோ பிரம்மசாபம் ச கர்மனா, பிரம்மசாபம் ஏற்படுது, பிராமண சாபம் ஏற்படுதுன்னா அது உன்னுடைய கர்மத்தினால. கர்மனாச்ச சுப ஆசிஷம். ஸோ சுபமான ஆசீர்வாதம், உனக்கு ஞானம் கிடச்சிதுன்னு சொன்னேன் நீ, பகவான் துர்வாசர்கிட்ட ஞானம் கிடச்சிதுன்னு சொன்னேன். ஸோ அவருடைய சுப ஆசீர்வாதம் அதுவும் உன்னுடைய கர்மத்தால் தான். நீ ஏதோ நல்ல கர்மம் பண்ணியிருக்க, அதனால உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடச்சிது. கர்மனாச்சா மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமி நீ அடைஞ்ச சொர்க்கத்தில் இருக்கும்போது உனக்கு பெரிய மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தோடு அங்கே வந்து உட்காண்டிருந்தான், அதுவும் உன்னுடைய கர்மத்தால். லபேத் தைன்யம் ச கர்மனா, இப்போ தரித்திரம், இப்போ எல்லாம் போயிடுது, ஐஸ்வர்ய லட்சுமி ஒடிய விட்டான். ஸோ அந்த தரித்திரமும் உன்னுடைய கர்மத்தால். கோட்டி ஜென்ம அர்ஜிதம் கர்ம, இப்படி கோடிக்கணக்கான ஜென்மத்தில் அர்ஜிதம்னு சேர்த்து வைக்கப்பட்ட கர்மத்தை ஜீவினாம் அனுகச்சதி, வாழ்பவர்களே அது தொடர்ந்து வருதுப்பா. கர்மங்கள் தொடர்ந்து வருது, அது புண்ணிய கர்மமோ பாப கர்மமோ எல்லாமே உன்னை தொடர்ந்து தான் வருது. சாமவேதோக்த சாக்காயா சம்போத்ய கமலோத்பவம் ஜன்மபோக அவசேஷே ச சர்வேஷாம் கிருத கர்மணாம் அனுரூபம் ஹி தேஷாம் ச பாரதே அன்யத்ர சைவ ஹி கர்மணா பிரம்மசாபம் ச கர்மணா ச சுபாசிஷம் கர்மணா ச மகாலக்ஷ்மி லபேத் தைன்யம் ச கர்மணா கோடி ஜன்ம அர்ஜிதம் கர்ம ஜீவினாம் அனுகச்சதி. नहि त्यजेत् विना भोगं तच्छाया इव पुरन्दर कालभेदे देशभेदे पात्रभेदे च कर्मणां न्यूना अधिक भावः अपि भवेत्येव हि कर्मणाम्.
न्यूनता अधिकभावः न्यूनता நகி தெஜேத் வினா போகம் அனுபவிக்காமல் வினா போகம்னா போகம்னா என்னது கர்மத்தோடு போகம் அதை அனுபவித்தல் ஸோ தச்சாயா இவ பிறந்திருக்கா அவனை நிழல் போல் சாயா நிழல் நம்மளை எப்படி தொடர்ந்து வருதோ அது மாதிரி கர்மமும் உன்னை தொடர்ந்து வரும் அதை விட முடியாது நகி தெஜேத் அந்த கர்மம் உன்னை விடவே விடாது பின்னாடி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நிழல் போல் காலபேதே தேசபேதே நீ எந்த காலத்துலேயும் உன்னை விடாது எந்த தேசத்துக்கு போனாலும் உன்னை விடாது அந்த கர்மம் பாத்திரபேதே ஸோ எந்த பாத்திரத்தில் எந்த யோனியில் நீ பிறந்தாலும் நீ இந்த போன ஜென்மத்தில் வேறு யோனி இந்த ஜென்மத்தில் வேறு யோனின்னு வேறு யோனியில் நீ பிறந்திருக்கலாம் அப்போவும் அந்த கர்மம் உன்னை விடாது கர்மனாம் நியூனதா அதிக பாவோப்பி ஸோ அது கொஞ்சமாக நீ பண்ணின கர்மத்தோட பலன் கொஞ்சமாக இருக்கலாம் நீ பண்ண கர்மத்தோட பலன் அதிகமாக இருக்க அனுபவிக்க வேண்டி வரலாம் ஸோ எப்படி இருந்தாலும் பவே தேவகி கர்மனா நீ செய்த கர்மத்தினால தான் அது எல்லாமே ஏற்படும் நீ என்ன போகம் ரொம்ப சில பேருக்கு சௌக்கியம் நிறைய இருக்கும் துக்கம் கம்மியாக இருக்கும் சில பேருக்கு மாற்றி இருக்கும் எல்லாமே அவாவா கர்மத்தின் அடிப்படையில் தான் அது குறவோ நிறைவோ அடைய வேணும் நகி த்யஜேத் வினா போகம் தச்சாயா இவ புரந்தர காலபேதே தேசபேதே பாத்திரபேதே ச கர்மணா न्यूनता अधिक पापोऽपि भवेदेवैः कर्मणा वस्तुदानेन वस्तूनां समं पुण्यं दिने दिने दिनभेदे कोटिगुणम् असंख्यं वा ततो अधिकम् ஸோ வஸ்தூனாம் வஸ்து பேதேன ஸோ அந்த வஸ்துக்களோடு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ தினே தினே சமம் புண்ணியம் சமம் தினே புண்ணியம் தினே அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது சமமான ஒரு நார்மல் டேஸ் சமம் தினேங்கிறது சமமான நாள்ங்கிறது நார்மல் அப்நார்மல் டேஸ் கிடையாது ஸோ நார்மல் டேஸில் புண்ணியமான நாட்களில் அந்த வஸ்துக்களுடைய அந்த வஸ்து தானேன வஸ்து பேதம் இல்லை வஸ்து தானம் பண்ணுறோம் ஒரு நார்மல் டேயில் தானம் பண்ணுறோம் புண்ணியமான தினத்தில் தானம் பண்ணுறோம் இப்படி விதவிதமான நாட்களில் தியானம் பண்ணி நடந்துகிட்டே இருக்குது ஸோ அதோட தானத்தோட புண்ணியம் தினபேதே கோட்டி குணம் அசங்கியம் வா ததோ அதிகம் தினபேத அந்த தினத்தோட டிஃப்ரென்ஸை பொறுத்து அதோட பலன் பல மடங்காக ஆகலாம் இப்போ நல்ல நாளில் நல்ல பாத்திரத்துக்கு நல்ல க்ஷேத்திரத்தில் வச்சு தானம் பண்ணினா அதோட குணம் அதோட பலன் கோடிக்கணக்கான மடங்கு ஜாஸ்தி நார்மல் டேயில் சாதாரண ஒருத்தனுக்கு கொடுக்கறத விட அதுதான் இங்கே சொல்கிறார் தினபேதே தினம் மாறுபடும் பொழுது ஒரு நல்ல நாளில் தானம் பண்ணும் பொழுது கோடி குணம் அதோட குணம்னு மடங்கு கோடிக்கணக்கான மடங்கு அந்த கர்மத்தோட பலன் அசங்கியமானன்னு சொல்லவே முடியாது கோடி குணம் கோடி இல்லை அதுக்கு மேலே கூட வரலாம் ததோ அதிகம் அதை விட அதிகமான பலன் கிடைக்கலாம் அந்த வஸ்து பேதேன அதை கொடுக்குற ஆப்ஜெக்டை பொறுத்து நீ இத்தினோடு சாமான கொடுக்குறியா நிறைய தானம் பண்ணுறியா அதை பொறுத்தும் நாளை பொறுத்தும் இன்ஃபேக்ட் க்ஷேத்திரத்தை பொறுத்துமே மாறும் அந்த இடத்த பொறுத்துமே மாறும் உண்டு தான பலன் वस्तु दानेन वस्तूनां समं पुण्यं दिने दिने दिनभेदे कोटिगुणम् असंख्यं वा तदोधिकम् समे देशे च वस्तूनां दाने पुण्यं समं सुर देशभेदे कोटिगुणम् असंख्यं वा ततो अधिकम् அதான் சமய தேசம்னு சாதாரண சமமான தேசம்னு சாதாரணமான ஒரு இடத்துல இப்போ இடத்த சொல்கிறார் ஸோ இந்த இடத்துல வஸ்துனாம் தானே வஸ்துக்களை ஏதோ நம்ம தானம் பண்ணான்னா சமம் புண்ணியம் ஒரு சாதாரண பலன் கிடைக்கும் சுர இந்திரா தேசபேதே தேசம் மாறிடுத்து ஒரு புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போய் தானம் பண்ணுறோம் அதே ஒரு புடவை தானம் பண்ணுறோம் புண்ணியக்ஷேத்திரத்தில் ஒரு காசி க்ஷேத்திரத்தில் போய் தானம் பண்ணுறோம் என்றால் கோடி குணம் கோடிக்கணக்கான அந்த பலன் கிடைக்கும் அசங்கியம் அதை விட ஜாஸ்தி நம்ம இவ்வளவுன்னே சொல்ல முடியாது அப்போ ஏற்பட்ட அதிகமான பலன்கள் கிடைக்கும் நல்ல க்ஷேத்திரத்தில் தானம் பண்ணுறோச்சே समे देशे च वस्तूनां दाने पुण्यं समं सुर देशभेदे कोटिगुणम् असंख्यं वा तदो अधिकम् समे पात्रे समं पुण्यं वस्तूनां कर्तुरेव च पात्रभेदे शतगुणम् असंख्यं वा ततो अधिकम् समे पात्रे समं पुण्यम ஒரு நார்மல் பாத்திரம் சாதாரண ஒரு பாத்திரம்னு ஒரு ரிசீவர் சாதாரணமான ஒரு ரிசீவருக்கு நம்ம கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி புண்ணியம் வஸ்தூனாம் கர்த்துகுன்னு அந்த ஆப்ஜெக்டை யார் பொசஸ் பண்ணுறானோ அவனுக்கு அந்த புண்ணியம் ஒரு நார்மல் புண்ணியம் கிடைக்கும் பாத்திரபேதே பாத்திரம் மாறும்பொழுது கெட்ட பாத்திரம் கொடுத்தா பாவம் ஆகிடுது
நல்ல பாத்திரம் இருந்து பிச்சை எடுன்னு சொல்கிறோம் இல்லையா, பிச்சை இடு. ஸோ அது மாதிரி நல்ல பாத்திரத்துக்கு நல்லவனுக்கு சதகுணம் அப்படி கொடுத்தோம்னா அது 100 மடங்கு அதோட புண்ணியம் அசங்கியம், சொல்ல முடியாது அவ்வளோ புண்ணியம், அதை விட அதிகமாக கிடைக்கும். प्रथमे पात्रे समं पुण्यं वस्तूनां कर्तुरेव च पात्रभेदे शतगुणम् असंख्यं वा तदो अधिकम् यथा फलन्ति सस्यानि न्यूनानि अपि अधिकानि च कर्षकाणां क्षेत्रभेदे पात्रभेदे फलं तथा. சஸ்யானின்னு பயிர்கள் வந்து நியூனானி அப்படி அதிகானி, ஒரே இடத்துல தான் பயிரிட்டிருப்பா. அதான் அந்த பயிர்கள் வந்து சில இடத்துல நன்னா முளைச்சிருக்கும், செழிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சில இடத்துல கம்மியாக இருக்கும், நியூனானி அதிகானி. ஸோ அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல பார்த்தா கம்மியாக இருக்கும். அது எதனாலன்னு சொன்னால் கர்ஷகானாம் க்ஷேத்திரபேதே, வயலோடு அந்த இது நல்ல செழிப்பான வயல் இல்லை, ஒரு சாதாரண வயலாக இருக்குது, அப்போது அந்த பயிரோடு முளைக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி க்ஷேத்திரம் அந்த வயல் வித்தியாசப்படுறதுனால கிருஷிக்கானம்னா கிருஷி செய்பவனுடைய அந்த வயலுடைய வித்தியாசத்தினால, அந்த மண்ணோட வித்தியாசத்தினால கொஞ்சமாவோ நிறையவோ பயிர் முளைக்கிறா போல பாத்திரபேதே பலம் ததா. பாத்திரங்கள் மாறும்பொழுது நற்பாத்திரத்துக்கு பண்ணும்போது நல்ல செழிச்சு வளர பயிர் மாதிரி நல்ல அந்த புண்ணியம் வளரும். இல்லாட்ட சாதாரண ஆளுக்கு கொடுத்தா சாதாரண வயல் போல அது. पात्रभेदे शतगुणं न्यूनानि अपि अधिकानि च कर्षकाणां क्षेत्रभेदे पात्रभेदे फलं तथा. सामान्य दिवसे विप्रदानं समफलं भवेत् अमायां रविसंक्रान्त्यां फलं शतगुणं भवेत् चातुर्मास्यां पौर्णमास्याम् अनन्तं फलमेव च ग्रहणे शशिनः कोटिगुणं च फलमेव च सूर्यस्य ग्रहणे वापि तपोदशगुणं भवेत्. ஸோ இங்கே சொல்கிறார் விப்ரதானம் சொல்லும்போது விப்ரர்களுக்கு பிராமணர்களுக்கு தானம் பண்ணணும். எப்போ சாமானிய திவசே ஆர்டினரி டேயில் பிராமணனுக்கு தானம் பண்ணினா சமஃபலம், அது சாதாரண பலன் உண்டு. அமாயாம்னா அமாவாசை இல்லாட்டா ரவி சங்கராந்தி தினங்கிறது இந்த சூரியன் டைரக்ஷன் மாற்றி போகிறார் இல்லையா, அந்த இது வருஷப்பிறப்பு அந்த மாதிரி டேயில் கொடுக்கும்போது பலம் சதகுணம் 100 மடங்கு. அன்றைக்கி இந்த பிராமணனுக்கு தானம் கொடுத்தானா 100 மடங்கு பலன். சாதுர்மாசியம் சொன்னால் சாதுர்மாசியம் கொண்டாடுறாள் 4 மாதம் மழை காலத்தில் ஒரு இடத்துல உட்காந்து அந்த சாதுர்மாசியம் இல்லாட்டா பௌர்ணமி ஆகப்பட்ட தினங்களில் அனந்தம் பலமே வச்சா. ஸோ அதுக்கு அதோட அளவே சொல்ல முடியாது, அவ்வளோ பலன் உண்டு அந்த தானத்துக்கு. சசினக கிரகணே சந்திர கிரகணம், சசின சந்திர கிரகணத்தை அன்னைக்கு தானம் பண்ணினா கோட்டி மடங்கு பலன். அதே சூரிய கிரகணம் சூரிய கிரகண தினத்தன்னைக்கு தானம் பண்ணினா ததகா தசகுணம். ஸோ இது கோட்டினா கோட்டி இன்ட்டு 100 அவ்வளோ பலன் கிடைக்கும் சூரிய கிரகணத்தில் தானம் பண்ணுறோச்சே. सामान्य दिवसे विप्रदानं समबलं भवेत् अमायां रविसंक्रान्त्यां फलं शतगुणं भवेत् चातुर्मास्यां पौर्णमास्याम् अनन्तं फलमेव च ग्रहणे शशिनः कोटिगुणं च फलमेव च सूर्यस्य ग्रहणे वापि ततो दशगुणं भवेत्. दशगुणं 10 अक्षयायाम् अक्षयं तत् असंख्यं फलमुच्यते एवम् अन्यत्र पुण्याहे फल अधिक्यं भवेत् इति यथा दाने तथा स्नाने जपे अन्य पुण्यकर्मसु एवं सर्वत्र भोक्तव्यं नराणां कर्मणां फलम्. அக்ஷயாயம்னா அக்ஷய திருதியில் பண்ணப்பட்ட தானம் அது அசங்கியம் பலமுச்சதே, அதுக்கு அளவே சொல்ல முடியாது, அதோட அளவு எவ்வளோன்னு சொல்ல முடியாது. அப்படி அக்ஷய திருதியில் அன்றைக்கி பண்ணப்பட்ட தானத்துக்கு பலன். ஏவம் அந்நியத்திர புண்ணிய அகேன்னா அந்த டேட்டு. ஸோ புண்ணிய தினங்கள் இதே மாதிரி மற்ற புண்ணிய தினங்களிலும் நிறைய பலன் உண்டு, பல ஆதிக்கம் பவேத்து, நிறைய பலன் உண்டு. யதா தானே யதா ததா ஸ்நானே, அதாவது தானம் பண்ணுறதுல எவ்வளோ புண்ணியம் உண்டோ அதே மாதிரி தீர்த்தஸ்தானங்களில் போய் ஸ்நானம் பண்ணுறோமே அதே மாதிரியும் ஜபம் பண்ணுறதுனாலையும்
அந்நிய புண்ணிய கர்மசு இன்னும் வேறு புண்ணிய கர்மங்களிலும் இதை மாதிரி புண்ணிய பலன்கள் உண்டு. ஏவம் சர்வத்திர போத்தவியம், இவ்வாறு எல்லா இதுலேயுமே இந்த புண்ணிய கர்மம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். போத்தவியம் அறிந்து கொள்ள வேண்டும். நராணாம் கர்மனாம் பலம், மனிதனுடைய கர்மத்துடைய பலன்களை இதை வச்சுட்டு ஒரு இதை சொன்னார். தானம் பண்ணுறதை மட்டும் ஜபத்தோடு பலன், ஸ்நானத்தோடு பலன், தீர்த்தாடன பலன் அதெல்லாம் தனித்தனியாக சொல்லலை. இதை மாதிரி மற்ற இடத்துலையும் புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். அக்ஷாயாயாம் அக்ஷயம் தத் அசங்கியம் பலமுச்யதே ஏவம் அன்யத்ர புண்யாயே பலம் அதிக்யம் பவேதிதி யதா தானே ததா ஸ்தானே ஜபே அன்ய புண்ய கர்மசு ஏவம் சர்வத்ர போத்தவ்யம் நராணாம் கர்மணாம் பலம். यतो दण्डेन चक्रेण चक्रेण शरावेण भ्रमेण च कुम्भं निर्माति निर्माता कुम्भकारः मृदा भुवि तथा एव कर्मसूत्रेण फलं दाता ददाति च यस्य आज्ञया सृष्टमिदं तं च नारायणं भज. ஓகே. யதா தண்டேன சக்கரேன, அதாவது இவன் குடம் பண்ணுறான், ஒரு குயவன். ஸோ கும்பகாரகன்னா அது கும்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன், ஒரு குடத்தை உண்டாக்கக்கூடியவன் குயவன். ஒரு குயவன் என்ன பண்ணுவன், ஒரு கம்பு வச்சுப்பன், அதை அங்கங்கே தட்டி கொடுக்கறதுக்கு. அப்புறம் வந்து சக்கரம், அந்த குலால சக்கரம்னு சொல்லுவோம், அது அவனோட சக்கரத்தை சுற்றி விட்டுட்டு தான் அந்த குடத்தை பண்ணுவான். ஸோ அந்த குயவனோட சக்கரத்தாலையும் கம்பினாலையும் அதை சுற்றி விடுவதனாலும் ஷராவேண பிரமணே ஷராவன குடுவை, அந்த குடுவையும் இப்படியே சுற்றிகிட்டே இருப்பான். அவன் கையால் இப்படி அதையும் சுற்றின்னு இருப்பான். ஒரு ஷேப் வரதுக்கு அந்த சக்கரமும் சுற்றின்னு இருக்கும். அப்படி எல்லாம் பண்ணுவேன் இல்லையா, பிரமேண அந்த குடுவையும் சுற்றி வச்சுட்டு அதை ஒழுங்காக ஷேப்பு கொண்ட மாதிரி. கும்பம் நிர்மாதி, இப்படி தான் அவன் கும்பத்தை ஒரு குடத்தை ஏற்படுத்துகிறான். நிர்மாதா கும்பகாரக, அந்த கும்பகாரன் அந்த குயவனாகப்பட்டவன் அவன் இப்படி தான் நிர்மாணிக்கிறான் ஒரு குடத்தை. மிருதா புவி, மிருதான மண்ணை கொண்டு இந்த பூமியில் வச்சுட்டு அவன் இதெல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு உபாதிகள்னு பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவன் பண்ணுறான். ஸோ ததா ஏவ கர்மசூத்திரேன, ஸோ இவர் வந்து படைக்கிற வச்ச இவருக்கு ஒரு ஆதாரம் என்னன்னு பிரம்மா படைக்கிற வச்ச பார்த்தா இவன் என்ன கர்மம் பண்ணியிருக்கான், இவனுக்கு என்ன யோனியை கொடுக்கலாம், இவனோட புண்ணிய பலன்கள்லாம் ஸ்டடி பண்ணி அதை வச்சுட்டு தான் அவர் சிருஷ்டி பண்ணுறார். யார்? தாத்தா பிரம்மா. ஸோ கர்மசூத்திரேன ஃபலம் ததாதி, அந்த கர்மத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அந்தந்த இவாளுக்கு பலனை கொடுக்கிறார் பிரம்மா. எஸ்ய ஆக்ஞையா சிருஷ்டம் இதம், எந்த பகவானுடைய ஆக்ஞையினால இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதோ தம்ச நாராயணம் பஜ, அந்த நாராயணர் தானே பிரம்மாவுக்கு சொல்லி கொடுத்தார், ஞானத்தை கொடுத்து நீ பண்ணிட்டு. ஸோ அந்த நாராயணனை கொண்டாடு. யதா தண்டேன சக்ரேன சக்ரேன ஷராவேன சக்ரேன ஷராவேன பிரமேண ச கும்பம் நிர்மாதி நிர்மாதா கும்பகாரக வ்ருதா புவி ததா ஏவ கர்மசூத்ரேன ஃபலம் தாதா ததாதி ச யஸ்ய அக்ஞயா சிருஷ்டமிதம் தம் ச நாராயணம் பஜ. सविदाता विदातुश्च आत्मुः पाता जगत्त्रये स्रष्टुः स्रष्टा च संहर्तुः संहर्ता कालकालकः महाविपत्तौ संसारे यः स्मरेत् मधुसूदनं विपत्तौ तस्य सम्पत्तिः भवेदित्याह शङ्करः इत्येवं मुक्त्वा तत्त्वज्ञः समालिङ्ग्य सुरेश्वरं दत्त्वा शुभ आशिषं च इष्टं बोधयामास नारद. ஸோ சாகிறது யார்? அந்த நாராயணர். நீ நாராயணனை கொண்டாடுன்னு சொல்லிட்டார் பிரகஸ்பதி சொல்லிட்டு இருக்கார், இந்திரன்ட்ட பேசிட்டு இருக்கார். நீ வந்து அந்த நாராயணனை கொண்டாடுப்பா. அவர் யாருன்னு பார்த்தா விதாதுஷ்ட விதாதா, அந்த பிரம்மாவை படைத்தவர். விதாதா என்று சொல்லக்கூடிய பிரம்மாவே விதாத்துஹூச்ச விதாதா, அவரே படைத்தவர், பிரம்மாவை படைத்தவர் அவர். பாத்துஹூ பாத்தா, இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய விஷ்ணுவை படைத்தவர், அவரே தான் ரட்சிக்கிறார். பாத்துஹூ பாத்தா, ரட்சிக்கக்கூடிய விஷ்ணுவை ரட்சிக்கக்கூடியவர் யார்? நாராயணர். அந்த நாராயணர் ஜெகத்ரேயம், மூன்று லோகத்திலையும். ஸ்ரஷ்டுஹூ ஸ்ரஷ்டா, சிருஷ்டிப்பவருடைய அவரே சிருஷ்டித்தவர், அந்த பிரம்மாவை சிருஷ்டித்தவரே அந்த பகவான் நாராயணன். சம்ஹர்த்துஹூ சம்ஹர்த்தா,
யார் சம்ஹாரம் பண்ணுறா? ருத்ரன். அந்த ருத்ரனையே படைத்தவர், அவரையே சம்ஹாரம் பண்ணக்கூடியவர். ருத்ரனையே சம்ஹாரம் பண்ணினா அதுவும் நாராயணனால் முடியும். ஸோ அந்த அழிக்கும் கடவுளையே அழிக்கக்கூடிய வல்லவை படைத்தவர் நாராயணர். காலத்துக்கே யமனாக காலனாக இருக்கக்கூடியவர் நாராயணர். மகாவிபத்தவ் சம்சாரே, ஒரு ஆபத்து காலத்தில் இந்த உலகத்தில் யக ஸ்மரேத் மதுசூதனம், அப்படிப்பட்ட மது என்ற அரக்கனை கொன்ற அந்த நாராயணரை யகஸ்மரேத் யார் தியானிக்கிறாளோ நினைக்கிறார்களோ தஸ்ய விபத்தோ அவருடைய கஷ்ட காலத்தில் சம்பத்திகி பவேத்து அவனுக்கு சம்பத்து ஏற்படும். நாராயணனை கொண்டாடும் போது உனக்கு இப்போ ஆபத்து ஏற்பட்டிருக்கு, விபத்து ஏற்பட்டிருக்கு, அதில் சம்பத்து ஏற்படும். இதியாக சங்கரகா, இது சங்கரர் சொல்லிருக்கார். ஏன்னா சங்கரர் ஞானத்துக்கு அதிபதி. அந்த ஞான கடவுளாகப்பட்ட சங்கரர் இவ்வாறு சொல்லிருக்கார்ப்பா. இத்தியேவ முக்துவா தத்துவஜகா, தத்துவத்தை அறிந்த பிரகஸ்பதி ஆனவர் இவ்வாறு சொல்லிவிட்டு சுரேஸ்வரம் சம் ஆலிங்கிய அந்த இந்திரனை அழகாக கட்டிக்கொண்டு தத்வா சுப ஆசிஷம், அவனுக்கு இஷ்டம் ஆசிஷம், ஸோ அவனுக்கு இஷ்டமான ஆசீர்வாதங்களை எல்லாம் வழங்கி போதையாமாச நாரத, இப்படி அவனுக்கு உபதேசம் செய்தார் நாரதா, தெரிந்துகொள் அப்படின்னு நாரதர் சொல்கிறார், நாராயணர் சொல்கிறாருங்க. पादको पादा जगत्रये षट्टुको षट्टा च सम्पत्तुको संवर्ता कालकालः महाविपत्तौ संसारे यः स्मरे मधुसूदनं विपत्तौ तस्य सम्पत्तिः भवेद्विद्याङ्गशङ्करः इत्येव मुक्ता तत्त्वज्ञः समालिङ्ग्य सुरेश्वरं तद्वा सुपा आशिषं चेष्टं बोधयामास नारद. श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसागस्यां संहितायां नवमस्कन्धे लक्ष्मी उत्पत्ति वर्णनं नाम 40 अस्तु. अथ 41 श्रीनारायण उवाच हरिं ध्यात्वा हरिः ब्रह्मन् जगाम ब्रह्मणः सभां बृहस्पतिं पुरस्कृत्य सर्वैः सुरगणैः सह शीघ्रं गत्वा ब्रह्मलोकं दृष्ट्वा च कमलोद्भवं प्रणेमुः देवताः सर्वे सह इन्द्रा गुरुणा सह वृत्तान्तं कथयामास सुर आचार्यः विधिं प्रति प्रहस्य उवाच तच्छ्रुत्वा महेन्द्रं कमलासनः. சுப நாராயணன் சொல்லிட்டு இருக்கார். ஹரிம் தியாத்வா ஹரிஹி, அப்போது அதாவது நாராயணரை வணங்கி தியானம் பண்ணிட்டு ஹரிஹி இந்திரன். ஸோ முதல்ல ஹரி நாராயணன், தியாத்வா ஹரிஹி தியானித்து கொண்டு இந்திரன், ஹே பிரம்மன், ஹே நாரதா, ஜகாம பிரம்மணக சபாம், ஸோ பிரம்மாவுடைய சபைக்கு போனான். யார்? பிரகஸ்பதிகிட்ட பார்த்து பேசியாச்சு. இப்போ பிரம்மாவோட சபைக்கு போகிறான் இந்திரன். பிரகஸ்பதியும் புரஸ்கிருத்தியா, பிரகஸ்பதியும் கூட்டின்னு போயிட்டார், நீங்களும் வாங்குவோன்ட்டு குருவை அழைச்சிட்டு நேராக பிரம்மாவோட சபைக்கு போகிறான். சர்வைஹி சுரகணைஹி சகா, எல்லா தேவர்களையும் அழைச்சிட்டு, இப்போ அவனோட நாட்டில் ஒன்றும் இருக்க முடியாது, அமராவதி பட்டணத்துக்கு போனால் அங்கே எல்லா அசுரர்களை ஆக்குப்பை பண்ணியாச்சு. அதனால எல்லா தேவர்களும் எல்லாருமா சேர்ந்து பிரம்மாவோட சபைக்கு போகிறா. சீக்கிரம் கத்வா பிரம்மலோகம், பிரம்மலோகத்துக்கு சீக்கிரமாக போய் திருஷ்டுவாச்ச கமலோத்பவம், கமல உத்பவம் பிரம்மா, கமலத்தில் தோன்றிய அந்த பிரம்மாவை பார்த்து பிரணேமுகு, எல்லா தேவர்களும் தேவதாக எல்லா தேவர்களும் நமஸ்காரம் பண்ணினா, சர்வாக எல்லாரும் சக இந்திரா குருனா சக, இந்திரனோடு கூட குருவோடு கூட எல்லாரும் பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணுறான். விற்த்தாந்தம் கதையாமாச, இந்த கதையெல்லாம் சொன்னான். இப்படி ஆயிடுத்து, சொர்க்கலோகம் போயிடுத்து. சுர ஆச்சாரியக விதிம் பிரதி, சுரர்களுடைய ஆச்சாரியரான பிரகஸ்பதி பிரம்மாவை நோக்கி இந்த கதையெல்லாம் சொன்னார். தத் ஸ்ருத்வா, அதை கேட்டு மகேந்திரனிடம் கமலாசனக பிரகசிய உவாச்ச, சிரிச்சுண்டு அந்த பிரம்மா, கமலாசனகனது தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மா மகேந்திரனை பார்த்து சிரித்து கொண்டே பேசினார். உவாச்ச, பேசினார். மகேந்திரன் மீன் பண்றது வந்து இந்திரன். ஓகே. श्री नारायण उवाच हरिं ध्यात्वा हरिं ब्रह्मन् जगाम ब्राह्मणः सभां बृहस्पतिं पुरस्कृत्य सर्वैः सुरगणैः सह शीघ्रं गत्वा ब्रह्मलोकं दृष्ट्वा च कमलोद्भवं प्रणेमुर्देवताः सर्वाः सख इन्द्रा गुरुणा सह वृत्तान्तं कथयामास सुर आचार्यो विधिं प्रति प्रहस्य उवाच तच्छ्रुत्वा महेन्द्रं कमलासनः. ब्रह्मोवाच वत्स जातो असि
प्रपौत्रः मे विचक्षणः बृहस्पतेश्च शिष्यः त्वं सुराणाम् अधिपः स्वयं मातामहश्च दक्षस्ते विष्णुभक्तः प्रतापवान् कुलत्रयं यस्य शुद्धं कथं सः अहङ्कृतः भवेत्. பிரம்மா சொல்கிறார், வத்சா குழந்தா இந்திரா, மத் வம்ச ஜாதோசி, என் வம்சம் இல்லையா நீ? என்னோட வம்சத்தில் நீ பிறந்திருக்க, என்னுடைய கொள்ளு பேரன் நீ. எப்படி கொள்ளு பேரன்? ஸோ பிரம்மாவுக்கு கஷ்யபர், பிரம்மாவுக்கு மரீச்சி, பிரம்மாவுக்கு நிறைய 10 ரிஷிகள் தோன்றினான். அதில் மரீச்சி ரிஷிக்கு பிறந்தவர் தான் கஷ்யபர். ஸோ பிரம்மா, மரீச்சி, கஷ்யபருக்கு அப்புறம் அவருக்கு கஷ்யபர் ஆதித்திக்கு பிறந்தவன் இந்திரன். ஸோ அதனால் கொள்ளு பேரன் விசட்சணக, நல்ல அறிவாளியாச்சே நீ, என்னுடைய கொள்ளு பேரனாச்சே நீ, இப்போ என்னுடைய வம்சத்தில் வந்தவனாச்சே. மாதாமகச்ச தட்சக தே, உன்னுடைய தாத்தா வந்து தட்சன். மாதா மகச்ச தட்சக, ஏன்னா தாத்தான்னு சொன்னானே இப்போ மரீச்சி வாழ் கூட பிறந்தவா தானே தட்சன். ஸோ அம்மா வழியிலையும் பார்த்தானே, அம்மா வழியில், அதான் அம்மா வழியிலையும் பார்த்தானே உனக்கு தட்சன் வந்து உனக்கு தாத்தா. விஷ்ணு பக்தக பிரதாபவான், அவர் அப்படிப்பட்ட விஷ்ணு பக்தனுக்கு பேர்னா நீ இருக்க. ஸோ குலத்ரயம் எஸ்ய, இப்படி 3 குலமுமே உனக்கு வந்து குலத்ரயம், அதாவது தட்சனோட குலமும் பார்த்தாலும் அவனும் பக்தான், விஷ்ணு பக்தனாக இருக்கான். உன்னுடைய தாத்தா தட்சன், அப்புறம் என்னுடைய வம்சத்தில் வந்திருக்காய் நீ, என்னுடைய கொள்ளு பேரன். இப்படியெல்லாம் உனக்கு பதவி இருக்கும்போது உனக்கு எப்படி அகங்காரம் வந்தது கேட்குறான். சக அகங்கிருத்தக பவேத்து, உனக்கு எப்படி இந்த அகங்காரம் வந்தது? இவ்வளோ பெரிய 3 குலத்தில் இப்படி சொல்லப்பட்டவனா இருந்துட்டு உனக்கு ஏன் இந்த அகங்காரம்? இன்னைக்கு சிரிச்சுட்டே கேட்குறாரு இந்திரனை பார்த்து. ब्रह्मोवाच वत्समद्वंशजातो असि प्रपौत्रः मे विचक्षणः बृहस्पतेश्च शिष्यः संसुराणाम् अधिपः स्वयं मातामहश्च दक्षः ते विष्णुभक्तः प्रतापवान् कुलत्रयं यस्य शुद्धं कथं सः अगङ्कृतो भवेत्. இந்த குலத்தில் அந்த ஆச்சாரியர் சிஷ்யரையும் சேர்த்துன்றார். குலம்ங்கிறதுல பிரகஸ்பதேக சிஷ்ய, அது கூட ஒரு ஆச்சாரியார் ஒரு சிஷ்யங்கிறது கூட அது ஒரு வம்சம் மாதிரி, ஒரு குலம் மாதிரி வருது. ஸோ அதனால தான் 3 குலம்னு சொல்கிறார் அவர். பிரகஸ்பதியோட சிஷ்யனும் நீ அப்படிங்கிறத சேர்த்துக்கிறார் அவர். माता पतिव्रता यस्य पिता शुद्धः जितेन्द्रियः मातामहेः मातुलश्च कथं सो अहङ्कृतः भवेत्. जनवैतृकदोषेण दोषान् मातामहस्य च गुरुदोषात् त्रिभिः दोषैः हरिदोषः भवेत् ध्रुवम्. ஹரிதோஷி பவேத் த்ருவம் இல்லையா? ஸோ மாதா மகக, மாதா மகேன்னு போட்டால் திருத்திங்க, மாதா மகோன்னு இருக்கணும், அப்போ மகன்னு பிரித்து படிக்கணும். ஸோ எஸ்ய மாதா பதிவிரதா, யார்? அம்மா அதிதி இல்லையா? இந்தரோட அம்மா அதிதி, அவளுடைய பேரோட பதிவிரதையாக இருக்கா அவங்க அம்மா. பிதா சுத்தக, சுத்தமானவர் கஷ்யபர். எந்த யாருக்குமே கோத்திரம் தர்றேன்னு கஷ்யப கோத்திரம் சொல்லுன்றா, எல்லாருக்குமே மூலமாக இருக்கக்கூடியவர் கஷ்யபர். ஸோ அப்படி பிதா உன்னுடைய அப்பா ஜிதேந்திரிய, இந்திரியங்கள் எல்லாம் ஜெயித்தவர் உடைய அப்பா கஷ்யபர். மாதாமக தட்சன் மாதுலஷா, உங்கள் அப்பாவோ மாமாக்களோ எல்லாம் யார் மாமான்லாம் நமக்கு தெரியல. இந்திரனோட மாமா யாருன்னு சொன்னாலும் அதிதிக்கு பிரதர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியல. ஸோ உன்னுடைய மாமாக்களோ உன்னுடைய தாத்தாவோ கதம்சோ அகங்கிறத, அப்படி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய குலத்தில் வந்தவன் நீ எப்படி இந்த மாதிரி அகங்காரம் செய்தாய்? ஜனகா பைத்திருக்க தோஷன, அதாவது யாருக்குமே அப்பாவோட தோஷம், அப்புறம் மாதாமக தாத்தாவோட தோஷம், குரு தோஷம், இந்த தோஷங்கள் எல்லாம் சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்காக ஹரிதோஷி பவே துருவம். ஸோ நிச்சயமாக அந்த மாதிரி தோஷம் இருந்தால் அவள்கிட்ட தோஷம் இருந்தால் நிச்சயமாக அவளுக்கு தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு குலத்தில் வந்தவனுக்கு அவன் நிச்சயம் நாராயணனோட தோஷியாகத்தான் இருப்பான், தோஷம் செய்வனாக தான் இருப்பான். ஆனால் உனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு கேட்குறாரு அவர். மாதா माता पतिव्रता यस्य पिता शुद्धो जितेन्द्रियः मातामहः मातुलश्च कथं स अकङ्कृतो भवेत्. जनः पैतृकदोषेण दोषान् मातामहस्य च गुरुदोषात् त्रिभिर्दोषैः हरिदोषी भवेत् ध्रुवम्. सर्वान्तरात्मा भगवान् सर्वदेहेषु अवस्थितः यस्य देहात् स प्रयाति स श्वः तच्चक्षणं भवेत्. मनो अहम् इन्द्रिय
ज्ञानरूपः हि शङ्करः विष्णुप्राणा च प्रकृतिः बुद्धिः भगवती सती. சர்வ அந்தராத்மா பகவான், எல்லாருக்குள்ளே பகவான் ஊடுருவி அந்தர்யாமியாக இருக்கிறார். சர்வதேகேஷு அவஸ்திதக, எல்லாரோட தேகத்துக்குள்ளே பகவான் சித்து ஸ்வரூபமாக அந்தர்யாமியாக உள்ள இருக்கார். எஸ்ய தேகாத் ச பிரயாதி. ஸோ அவர் எந்த தேகத்திலேருந்து கிளம்பிட்டாரோ, இந்த தேகத்திலேருந்து பகவான் நான் உங்களுள்ள இல்லைன்னு கிளம்பிட்டாரோ, ச ஷவக தட்சணம் பனே பவேத்து. ஷவக, அவன் ஷவமாயிடுறான். சித்து போயிட்டானா செத்து போயிடுறான் அவன். ஸோ அதனால் அவன் சவமாயிடுறான். இந்திரிய ஈஷம் மனக அகம் ச. ஸோ அதாவது நான் பிரம்மாவில் பேசிகிட்டு இருக்கார். ஸோ நான் வந்து பிரம்மா, நான் இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் நான் தலைவன். ஏன்னா ரஜ சுபாவமுடையவர் பிரம்மா, இந்திரியங்கள் எல்லாமே ரஜோ குணத்தோடுது. அதனால இந்திரியங்களும் அதோட தலைவனான மனமும் சேர்ந்து நான் பிரம்மாவாக இருக்கிறேன், நான் ஈசனாக இருக்கிறேன், அவையெல்லாம் ஆட்டி படைக்கிறேன். ஞான ரூபக சங்கரக, புத்தியோட அதிபதி யார், ஞானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சங்கரன் அவர் இருக்கார். அப்புறம் விஷ்ணு பிராணாச்சா. விஷ்ணு யாருன்னா பிராணனுக்கு அதிபதியாக இருக்கார். ஸோ பஞ்ச பிராணங்கள் உள்ள ஊடுருவிக்கின்றன, அது அவர் தான் ரட்சிக்கிறது. இந்த உடம்பு உயிரோடு இருக்குன்னு காரணம் பிராணன். அந்த பிராணனுக்கு அதிபதி யாருன்னா விஷ்ணு. இப்படி நாங்கள் 3 பேர் இருக்கோம். மூல பிரகிருதி இருக்காளே, பிரகிருதி புத்திஹி பகவதி சதி. பகவதி சதின்னு சொல்லும்போது அந்த சதியாகப்பட்ட ராதாவை இங்கே குறிக்கிறது. ராதா மூல பிரகிருதி தேவி, முதல்ல வந்தவள் ராதை. அந்த ராதாவும் புத்தி ரூபிணி. ஸோ ஞான ரூபமாக சங்கரனை சொன்னாலும் புத்தி ரூபமாக மூல பிரகிருதியை சொல்கிறார். ஏன்னா ஞானம் வந்து சூஷ்மமாக இருக்கக்கூடியது, அந்த புத்தி வந்து வெளிப்பட்ட இது. ஞானம் வெளிப்படுறதுக்கு புத்தியாக எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. ஸோ மூளைன்னு ஒன்று இருக்குது. ஸோ மூல பிரகிருதி எப்போவுமே அந்த கிரியேட்டர் அப்படிங்கும்போது உலகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான விராட் ரூபமாக வருதுன்னா புத்தி வெளிவந்த ரூபம், அது மூல பிரகிருதியாகப்பட்ட ராதைன்னு சொல்கிறார். सर्व अंतरात्मा भगवान सर्वदेहेषु अवस्थितः यस्य देहात् स प्रयाति सः स शवः तक्षणं भवेत् मनो अहम् इन्द्रिय ईशं च ज्ञानरूपो हि शङ्करः विष्णु प्राणा च प्रकृतिः बुद्धिर्भगवती सती. निद्रादयः शक्तयश्च ताः सर्वाः प्रकृतेः कलाः आत्मनः प्रतिबिम्बश्च जीवः भोग शरीरवृत् आत्मनि ईशे गते देहात् सर्वे यान्ति ससम्भ्रमाः यथा वर्त्मनि गच्छन्तं नरदेवम् इव अनुगाः. நித்ராதேக சக்தேக, நித்ரா முதலிய சக்தி, எல்லாருமே சக்தி தேவதைகள் தான். எல்லாரும் நித்ரா தேவின்றோம், எல்லாரும் பெண்ணாக சக்தியாக சொல்லப்படுகிறது. ஸோ நித்திரை முதலிய சக்திகள் எல்லாமே சர்வாக மூல பிரகிருதேகே கலாகா. பிரகிருதேகன்னா மூல பிரகிருதி. எல்லாருமே மூல பிரகிருதி 5 தேவிகள் தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த 5 மூல பிரகிருதிகளுடைய கலைகளாக வரக்கூடியவர்கள் தான் கங்கை, துளசி, எல்லாருமே பின்னாடி வரவர்கள். அவர்கள் தான் இவர் மூல பிரகிருதியிலேருந்து வரப்பட்டவா. ஸோ அவளுடைய அம்சமாக வரக்கூடியவர்கள். ஸோ இவா எல்லாருமே நித்ரா தேவி முதலிய சக்திகள் எல்லாருமே மூல பிரகிருதிகளுடைய அம்சமாக அவர்களுடைய கலைகளாக இருக்கிறார்கள். ஆத்மனகா பிரதிபிம்பஷ்ச ஜீவக, அதாவது இந்த ஆத்மா இருக்க உள்ளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் சித்தா பகவான் உட்காந்துருக்காரு. அதோடைய ரிஃப்ளெக்டட் எனர்ஜி பிம்பித்து வரக்கூடியது, ஒரு மிரரில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் வர மாதிரி தான் அந்த ஆத்மாவுடைய பிம்பம் தான் ஜீவன், ஜீவாத்மான்னு சொல்லப்படுகிறது. போக சரீர பிரித்து, அதுதான் போகத்தை அனுபவிக்கிறது. ஜீவ சரீரமாக த ரிஃப்ளெக்டட் ஆத்மா, கண்ணாடியில் அதை புத்தியிலும் மனசிலும் பிரதிபலிக்கக்கூடிய அந்த பிம்பமாகப்பட்ட அந்த ஆத்மாவுடைய அந்த இதுவே ஜீவனாக சொல்லப்பட்டு அதுதான் போகங்களே சரீரத்தை எடுத்துக்கொண்டு அனுபவிக்கிறது. ஆத்மனி ஈஷே கதே, ஆத்மா என்று எல்லாருக்குள்ளே இருந்து அந்த சக்தியாகப்பட்டது கதே. அது போன உடனே தேகாத் சர்வே யாந்தி சம்பிரமாக. ஐயோ மெயினான ஈசன் ஆத்மாவே போயிடுது. இனி நித்ரா தேவியில் உள்ளே இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லா தேவதைகளும் ஓடிடுவான். எல்லா தேவதைகளும் சரீரத்துக்குள்ளே இருக்கா. ஸோ இந்திரன் முதல்ல தேவர்கள் எல்லாம் கையில் உட்காந்துருக்கா. இந்த கிரியாசக்தி பண்ணுறதுக்கு எல்லா தேவதைகளுக்கும் ஏகப்பட்ட தேவதைகள் இருக்கா. ஒவ்வொரு இதுக்கும் அதிஷ்டான தேவதைகள்னு இருக்கா. அந்த தேவதைகள்லாம் சரீரத்துலேருந்து ஓடிய போய்ட்றான். ஏன்னா மெயினான ஆத்மனி ஈஷே கதை, ஆத்மாவை செலுத்தக்கூடிய அந்த பகவானே போன உடனே நமக்கெல்லாம் என்ன வேலைட்டு எல்லாருமே சம்பிரமாக பரபரப்பாக எல்லாம் கிளம்பி போய்ட்றான். சர்வே யாந்தி போய்ட்றான். யதா வர்த்தமனி கச்சந்தம், வர்த்தமானு சொன்னால் மார்க்கம்னு ஒரு அர்த்தம், ரோடு.
ஸோ ஒரு ராஜா ரோட்டில் போயிட்டுருக்கார், நடக்கிறார். ஸோ அப்போ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நரதேவம் இவ அனுகாகா, அவருடைய ஃபாலோவர்ஸு, மந்திரி பிரதானிகள், சேனைகள், இவையெல்லாம் அனுகாகா ஃபாலோவர்ஸ், அதெல்லாம் ராஜா போகிறச்சா அவர் பின்னாடியே பரிவாரெல்லாம் போகும். அது மாதிரி அந்த பகவான் போகிறாருன்னா அவர் பின்னாடியே எல்லாம் கிளம்பி போயிடும்னு சொல்கிறார். निद्रादयः शक्तयश्च रागा सर्वाः प्रकृतेः कलाः आत्मनः प्रतिबिम्बश्च जीवो भोगशरीरभृत् आत्मनि चेतते देहात् सर्वे यान्ति स सम्प्रमादा यथा भस्मनि गच्छन्तं नरदेवम् इव अनुगाः. सर्वं जगदम्बार्पणमस्तु.